இருந்த மாதிரி தெரியுது. தாய் கிழவி பொண்ணு தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகேயன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்ஃபோன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்து அதை பார்த்து தான் சரத்குமார் பேசுகிறான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், அது when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய் கிழவி ப்ரமோஷன் அதெல்லாம் அதிரடியாக இருக்கும், அதிரடியாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதலண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. போத் ஆஃப் தம் வாண்டட் டு ரிலீஸ் த மூவி ஆன் த சேம் டே. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. போத் ஆஃப் தம் ஆர் அடமெண்ட். ஸோ 2 படமும் February 25 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லுமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய் கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய் கிழவின்னு படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய் கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகா செல்வம் தாய் கிழவின்னு சொன்னால் என்ன தாய் கிழவி தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன் தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னாச்சு சகோதரா, கேமரா மேலே போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் அங்கேருந்து குரல் கொடுத்தோன்னா வேறு மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியாக வைரலாக போயிட்டுருக்கோம். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியாளர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. தாய்க்கிளை விட்டுருவீங்க சொன்ன தாய்க்கிளையை பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேறு ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்கிளி மண் வாசனை உள்ள திரைப்படத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா. ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் பின்ன வேறு மாதிரி தாய்க்கலவன மாதிரியாக வர முடியும். நான் 25ஆவது சிவா உண்மையில்
25 years old தான் நான். அந்த தாய்க்கிழவி படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் வந்து சர்மன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் ட்ரை டு டூ அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அ குவாலிட்டி ஃபிலிம் நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாசிட்டிவ் பார்ப்போம், நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. ஏன்னா இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே இல்லை, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னா வெற்றி யாருக்குன்னா தாய் கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும், ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ 2 இமோஷன்களுக்கும் யூ ஹேவ் டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர். ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் ஒரு எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லேயும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐ மீன் சாரி கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமலஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில், இப்போ மாறிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரின் ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு அவர் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய் கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாம் டீசரும் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் படம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்பாயிலர் டெல்லிங் அபௌட் தி மூவி. அப்போ வந்து சொத்தை முதல்ல பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமலே வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில், பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் வில்ல வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில், அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர் சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி தேவை பூ யூ அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்து கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவி, நான் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிழவன் சொல்கிறதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக்கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன். ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து லெட்டஸ் டூ சம்திங் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு இருக்கோம். ராதிகா, ஐ வாண்ட் யூ டு லிவ் 100 years அண்ட் கீப் ஆன் ஆக்டிங். தாய் கிழவியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் சுதன், எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அருள், நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும்
அதை வந்து the movie was moving and moving and moving, and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again, சுதன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள், ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள், ஆழி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி வெற்றி சொல்லணும்லம்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது, ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார் போனார், கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் கோச்சிட்டு போல, சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம், a progressive film, a progressive thought has been very clearly told in this film. வணக்கம். சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் we always ஒரு நல்ல படம், நல்ல கண்டென்ட், நல்ல கமர்ஷியல் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க ஒரு படம் பண்ணோம். அது நிறைய அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 9th ஃபிலிம் டு பி ரிலீஸ்ட். இந்த படம் வந்து இட் ஸ்டார்டட் வித் எஸ்கேஎஸ் பிலீஃப், அவரோட நம்பிக்கை இந்த கதையிலையும் எங்களோட டைரக்டர் மேலேயும். அண்ட் அப்படி ஆரம்பித்து இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் அவரோட சேர்ந்து we started this film. ஸோ மதுரையில் ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 2 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே ஷூட்டெல்லாம் பண்ணோம். ஸோ அந்த காடுபட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா எங்களை ஒரு 200 பேர் அந்த ஊர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் 1.5 மாதம் தாக்கு பிடிச்சாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்த படம் இது. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து எடிட்லாம் பண்ணி ஒரு நாள் வந்து நானும் எஸ்கே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் கட் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என் டீம்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அண்ணா என்னாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னா, இல்லை சிவா நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம்னு போட்டிருந்தாரு. தேங்க்யூ சிவா ஃபார் தேட். தாய்க்கல்வி விஸ்வா டைரக்டர் சொல்கிறேன். ஏன்னா அது அன்றைக்கி வந்து எனக்கு சந்தோஷம், எங்கள் டீம் எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா அவர் அந்த மாதிரி டக்குன்னு சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொன்ன உடனே எங்களுக்கு வந்து அன்றைக்கி வி ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ அதனால் ஐ திங்க் அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டோம்னு நினைக்கிறேன் சிவா. ஸோ சிவகுமார் டைரக்டர் பற்றி ஒன்று சொல்லணும். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாள் கையில் வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணி இன்ஃபேக்ட் ராதிகா மேம் சொல்லுவாங்க, கலை நான் இந்த படம் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து உங்கள் டைரக்டருக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கடைசி வரைக்கும் கையில் பிடிச்சிக்கிட்டே அதை தூக்கிட்டு ஓடினா அதோட பலன் எவ்வளோ பெருசாக இருக்கும். கமல் சார் படம். ஸோ நம்மளுக்கு ஏன்னா அவரோட கஷ்டம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி இப்படி வந்து ஜெயிச்சது பர்சனலாக எங்கள் டீமுக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் he deserves all this success. இந்த படத்தோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்லை ஒரு டயலாக் ஆகட்டும், இதோட ஒரு சீன் ஆகட்டும், எனிதிங், அதோட மொத்த கிரெடிட்டும் அது சிவாக்கு மட்டும்தான் போய் சேரணும். அண்ட் தென் ராதிகா மேம், நான் வந்து மேமோட ஒர்க் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் மேம் டோட்டலி ஆப்போசிட். அவங்க சமச்சில். அவங்க இன்ஃபேக்ட் மேம் வந்து அவங்க ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு வரணும். நாங்கள் தான் மேம் ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். 4 மணி நேரம் மேக்கப், மேம் 5 மணிக்கு வாங்க 4 மணிக்கு வாங்க. மேம் எந்த எதுவுமே சொல்லலை. அண்ட் அவங்களுக்கு லெக்கில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ பெயின் கில்லர் போட்டு மேம் ரியலி தேங்க்யூ மேம், பிகாஸ் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் வாட் யூ வென்ட் த்ரூ. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், மேம் வந்து எப்படின்னா என் ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்கிறாங்க, சார் மேம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேட்டால் மேம் சொல்கிறாங்க, எதுக்கு கலை, நான் ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் கஷ்டம், டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ஆல் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ராதிகா மேம். அண்ட் இந்த மொத்த படத்தோட நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. இந்த மொத்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நன்றி. பிகாஸ் நீங்கள் எல்லோரும் அங்கே வந்து எங்களோட இருந்து அந்த ஷூட்டிங் கண்டிஷன்ஸ் எவ்வளோ டஃப்னு தெரியும். ஸோ ஐ நீட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம். அருள்தாஸ் சார், முத்துக்குமார் சார், மை ஃபேவரட் பாலசரன் பிரதர், எவ்ரிபடி, என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரேச்சல், சிங்கம்புலி அண்ணன், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் சரத் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் our
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களும் ஆல்ரெடி தேங்க் பண்ணிடுறேன். பிகாஸ் ஏஜிஎஸ் தே ஆல்வேஸ் பிக் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஏஜிஎஸ் ஃபார் பிக்கிங் ஆர் ஃபிலிம் as well. And Sanjay Wadhwa sir and Vithurs for the overseas distribution. I should thank Sanjay Wadhwa sir because இந்த படத்தில் லைசன்சிங் நிறைய இருந்துச்சு. சாரோட ஹெல்ப் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. And our music partner Anand sir. So and என்னோட ஃபேவரட் அகைன் அவர் எங்கே இருக்காரு தெரியல, சபரி இஸ் தேர் ஃப்ரம் விஜய் டிவி. ஸோ எங்கள் படம் ஒரு வாட்டியும் ப்ரெஸ் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிச்சயமாக இந்த படமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். படம் February 27th ரிலீஸ் ஆகுது. we need all your support because இது ஒரு யங் டீம். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நிச்சயமாக ஜெயிக்கும், ஜெயிச்சதுன்னா நாங்கள் அகெயின் இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அகெயின் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப், விமன் பவர், எவ்ரி திங். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த ஈவெண்ட்டும் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்த சிவானனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷனில் இது 2வது படம். எனக்கு வந்து நாங்கள் பண்ணோம். கொட்டுக்காலிலேயே வந்துட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்றது இப்போ வரைக்கும் கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து 10 வருஷம் ஆகுது. சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணி அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் இருக்கும். இந்த கொட்டுக்காளி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடச்சிச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. வெளியில் எவ்வளோ பேருக்கு என்ன தெரியும்னு தெரில, ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுமே கொட்டுக்காளியில் பண்ணியிருக்கோன்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு. அந்த படம் பண்ணும்போது அது இவ்வளோ பெருசாக வரும், நம்ம ஒரு பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் நினச்சி பண்ணலை. ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அதில் நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய இடத்துக்கு நாங்கள் போனோம். எங்களை வந்து வெளிநாடு வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறது என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் அடுத்தே இன்னொரு சர்ப்ரைஸ் மாதிரி தாய் கிழவியில் நீங்கள் இருக்கீங்கன்னு அப்போவே சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தாய் கிழவியில் டைரக்டர் சிவா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கப்போ என் அம்மா இல்லை. நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அம்மா இப்போ இல்லை. ரொம்ப 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 பெருமைப்படுவாங்க அம்மா. கண்டிப்பா இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் பேசுறது, சரியா? ஆனால் என் லைஃப் ரொம்ப மாறி இருக்கு. நான் இந்த 2 படம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு உறவு போனாலும் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகி 2 days ஆகுது. தேங்க்யூ. எனக்கு அம்மா இடத்துலேருந்து அடுத்து சப்போர்ட் பண்ண என்னோட ஹஸ்பண்ட், அவங்க தான் இப்போ என்னை இந்த அளவுக்கு 2 நாளில் யாரும் விட மாட்டாங்க. அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், உங்கள் சார்பாக பிரதருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு துணை இருந்தால் இன்னும் எத்தனை மேடை வேலாம் ஏறலாம் அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சாட்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், வாழ்த்துக்கள். கொட்டுக்காளி பண்ணும்போது அம்மா வந்து அவங்களுக்கு அதை பற்றி தெரியல. நான் ஆடிஷன் போனோன்னா கருப்பாகணும், குண்டாகணும் அப்படிலாம் சொன்னோனையும் அம்மா இருந்துட்டு அப்பெல்லாம் வேண்டாம், அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு எடுத்து புரிய வச்சு, அம்மா அது பெரிய வாய்ப்பு, அவள் லைஃபே மாறப்போகுது அப்படிலாம் எங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சு என்னை எங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவங்க தான். அடுத்து தாய் கிழவியில் ஒவ்வொருத்தரும் அசிஸ்டண்டா அப்படிலாம் எல்லாரும் சங்கடப்படுத்துவாங்க. அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காமல் என் கூட வந்து என் பேகை தூக்கிட்டு என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட் தான். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இப்போ என்ன அவங்க எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றதுக்கு எல்லாருக்குமே நன்றி சார். எனக்கு எல்லோரும் எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரில. உண்மையாகவே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது எல்லாத்துக்குமே எஸ்கே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது நீங்கள் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஹஸ்பண்ட். அதனால் இனிமேல் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கணும், ஷைன் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார்.
நானும் இது 2வது படம் தாய்க்கிழவியில், ஃபஸ்ட்டு படம் கொட்டுக்கலை நானும் பண்ணியிருக்கேன். அண்ணே எஸ்கேண்ணே ரொம்ப நன்றிண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு சூரியனை கூட தான் சிஸ்டராக நடிச்சிருந்தேன். இப்போ அடுத்து ராதிகா மேமுக்கு மருமகளாக பண்ணியிருக்கேன். நினைக்க முடியாத இடத்துல அது ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே எனக்கு. சிவாண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு தாய்க்கிழவியில் வந்து எனக்கு விக்கி அண்ணன் தான் கூப்பிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அண்ணன் தான் என்னை வந்து கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தாய் கிழவிக்காக நானும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆடிஷன்லேருந்து போய்கிட்டே இருந்தோம். என் பையன் கொட்டுக்காளியில் நடிச்சிருந்தான். அது சூரியனோட தங்கச்சி பையனாக நடிச்சிருந்தான். அப்படி அவனுக்கும் அதே மாதிரி போய் அவனுக்கு சொல்லி கொடுத்து ஏதோ நானும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கிட்டேன். அவங்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான், என் பையன்கிட்ட இருந்து. அப்புறம் சிவானனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எங்களையும் ஒரு இந்த இடத்துல ஹீரோயின் முன்னாடி எங்களை மேடை ஏற்றி நிற்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம் ராதிகா அம்மா வந்து நாங்கள் படம் எல்லாரும் பார்க்குற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு போராளியான ஒரு விமன். அவங்களோட மருமகளாக நிற்கும் போது அவங்க அங்கே நின்னாங்கன்னா நாங்கள் இங்கே தான் நிற்போம். ஏன்னா ஒரு மரியாதை கலந்த பயம். என்னது அம்மா கிட்ட பேசணுமே, அவங்களோட டைலாக்கா நான் கூப்பிடுவேன். சிவானண்ட பேச மாட்டேன், ராஜேஷ்கிட்ட கூப்பிட்டு தம்பி மேம் கிட்ட பேசணுமா, மேம் கிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி எதுவும் இருக்குமான்னு அப்படி உள்ளே நடுங்கும். ஆனால் வெளியே காமிக்காமல் நடிக்கணும், நம்ம நடித்து வரணும், நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் முன்னாடி எப்படியோ தெரிஞ்சதை நடிச்சிட்டோம். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல எங்களை நிற்க வச்ச சிவானனுக்கும் 2 சிவானனுக்கும், எஸ்கே அண்ணாக்கும், இன்னொரு எஸ் அண்ணன் சூரிய அண்ணனுக்கும் தேங்க்ஸ். வந்த சூரிய அண்ணன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கணவராக நடித்த அருள்தாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அவங்கள சார் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நான் தான் சொல்லுவேன் நிரோசு உனக்கு கணவர் நடிச்சாரு, எங்களுக்கு சரி எனக்கு தான் கணவரா நடிச்சு இப்படி தான் எப்பயுமே சண்டை போட்டே இருக்கும். எங்க வீட்டுக்குறப்பெல்லாம் வந்தா உன் புருஷன் வந்துட்டாங்க என் புருஷன் வந்துட்டாங்க சொல்லி நான் சொல்லவே இல்லப்பா, போனாலே பிள்ளை சொல்லிட்டு. அண்ணா அருள்தாஸ்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்ல எதுக்குன்னா அதுல சித்திர சீன் வைர சீன்லாம் இருக்கும் படங்கள்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சில இதுல கொஞ்சம் ஓவரா ஏதாவது திட்டி இருந்திருப்போம்ல, அதுக்கு நடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன், வேற எதுவும். மற்றபடி அண்ணன் அருள்தாஸ் அண்ணன் பதிவு பண்ணிக்கிறோம். யாருக்கும் எங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சிவான ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்காக ரொம்ப நிறையா வாய்ப்புகள் வந்துச்சுன்னா என் பையனுக்கும் என் பொண்ணுக்காக தான் நான் நடிக்க வந்தேன். அப்படியே எனக்கும் சினிமா வாய்ப்பு வரும்போது எனக்கு சினிமானா பிடிக்கும். ஆனால் எல்லார் மாதிரியும் என்னை கருப்பு இதெல்லாம் ஒதுக்கி சின்ன வயசில் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா மேலே உள்ள மோகத்தில் எனக்கு கடவுள் ரீதியாக வந்து என் பையன் ஒரு 3 வயசுலேருந்து நடிக்கிறான். அப்படின்னு தான் நானும் வந்துட்டேனே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். சூப்பர். இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க பேசுகிறது தான் நம்ம படைப்பட முதல் வெற்றியே அப்படின்ற மாதிரி கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளோ மனதார அவ்வளோ. வணக்கம். பேர் கருமாத்தூர் மணிமாறன். சாதாரண ஒரு மணிமாறனா கருமாத்தூர் மணிமாறனா இன்னைக்கு பாடலாசிரியராக அழகு பார்க்கறது வந்து என்னுடைய திறமை இருந்தாலும் மக்கள் ஊடகம் தான். உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2வது இந்த தாய் கிழவிக்கான பாடல் வரிகளை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு சிவா சாருக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்றத விட ஒரு சாரி கேட்டுக்கணும். கடந்த 2 வருஷங்களாக அவரை போட்டு நான் படுத்தி விட்டேன். சார் பாட்டு எப்போ வரும் சார், பாட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகி சார் வரும் சார், வரும்போது நீங்கள் தான் எழுத போகிறீங்க போதுமா அப்படின்னு. சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து எஸ்கே ஃபிலிம்ஸுக்கு போகுது அப்படின்னு. ஆஹா நமக்கு வருமோ வராதோ அப்படின்னு நினச்சி திரும்பியாக அவர்கிட்ட கால் பண்ணேன். சார் பாட்டு வருதா, நீங்கள் தான் எழுத போகிறீங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் தான் அப்படின்ட்டாரு. உண்மையிலே அந்த நிலை உயர்ந்த போதும் இவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அவருக்கு உண்மையிலே ஒரு நன்றி. சார் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நேரமும் இந்த பாட்டை பற்றி விஷயங்களை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சாரி. அது எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து எனக்கு சினிமா துறையிலேருந்து தீபாவளி பொங்கல் ஒவ்வொரு தடவையும் என்னை அண்ணன் சூரியன் தான் வாழ்த்துவார். ஏன்னா கஞ்சாப்பூ கண்ணால் என்னுடைய முதல் பாடல் அது ட்ரெண்டிங் ஆகி பல இடத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
அப்போலாம் அந்த பாடல் அவர் பண்ணியிருப்பார். அப்போது அந்த பாடல் வந்த புதுசில் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எனக்கு ஸ்பெஷலாக வாழ்த்து போடுவார். அண்ணே வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா, தீபாவளி வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னு நானும் போடுவேன். அவர் சொன்னார், உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு ஸ்பெஷல் வாழ்த்துனேன் அப்படின்வார். அவருடைய 7 மலை 7 கடல் அதில் ஒரு பாடல் எழுதினேன். அது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் போயிடுச்சு. 2வது விடுதலை 2ல் கூட எழுதினேன். அதுவும் தவிர்க்க முடியல, ஏதோ ஒரு காரணங்களால் போச்சு. ஆனால் அதுக்கு அதை பற்றின கவலையே இல்லை. ஏன்னா இந்த யுகத்தினுடைய இசைக்கடவுளோடு உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச அதுவே பெரிய எனக்கு பொக்கிஷம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். எனக்கு அடுத்த வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த தாய் கிழவியில் இந்த பாடல் எழுதி முடித்த உடனே ஒரு 8 ஆண்டுகளாக கிடைக்காத ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இந்த பாடல் முதல் பாடல் கஞ்சாப்பு கண்ணால் எழுதி முடித்தோடனே என் பொண்டாட்டி கேட்டான், இந்த பாடல் என்னைய நினச்சி தானியா எழுதுனேன். சத்தியமாக இல்லைம்மா அப்படின்னு. சரி, என்னைய நினச்சி எப்போ ஒரு பாடல் எழுத போகிறேன் அப்படின்னாங்க. அடுத்த ஒரு பாடல் இருந்துச்சு, கண்ணுமொழி காக்கா முல்லான்னு மாஸ்கில் ஒரு பாடல் எழுதினேன். அப்பையும் கேட்டேன், கண்ணுமொழி காக்கா முல்லா புருவ 2 குருவன் இல்லை, என்னைய பார்த்தானே எழுதினேன். இல்லைம்மா சத்தியமாக எழுதுனேன், உனக்கான ஒரு பாடல் வரும் கண்டிப்பாக அப்படின்னு. கரெக்டாக இந்த தாய்க்கிழவியில் யாரு நினைச்சாங்களோ என் ஒய்ஃபை நினச்சி தான் எழுதினேன் அந்த பாடலை. அதில் ஒரு வரி வரும் பார்த்தீங்களா, கங்கணம் கட்டி வருவா, இவ காட்டு நெருப்பு உருவா, இவ கால் முளைச்சு நடந்து வரும் ஐயனாரு அருவா. அவன் நடந்து வந்தாலே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவன் அது டான் தான், வில்லேஜ் டான், அவன் மார்க்கெட் டான். அங்கே ஒரு சத்தம் கிடைச்சா இங்கே ஒரு சவுண்ட், பல்பெலாம் அந்த வாக்கில் அமர்ந்து எரியும். அப்படி ஒரு சவுண்டு. அவங்களோட கோவத்தை நான் டெய்லி ரசிப்பேன். இந்த பாடல் உனக்கு தாமா எழுதினது, அந்த வரியை மட்டும் பாடினேன்னா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை வாட்ஸ்அப்பில், ஐ லவ் யூடா அப்படின்னு வந்துச்சு. நானும் லவ்டி அப்படின்னு, அவ்வளோதான். ரொம்ப ரசித்து எழுதினேன். அவங்க ஆனால் எனக்கு முத எழுதும்போது சார் என்ன சொன்னார்னா, ராதிகா மேம் சொல்லலை, ஒரு கிழவி வருவாயா பயங்கரமான ஆள், அந்த வாக்கில் வட்டி வாங்குறவன அப்புறம் பெரட்டி எடுத்து விடுவா, வந்தான்னா கொண்டே விடுவா, ஊரெல்லாம் ஓடிக்கிருப்பாங்க அவளை பார்த்தா, அப்படி ஒரு கிளவி பாட்டு எழுதணும் அப்படின்னு. சரிங்க சார் எழுதிடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தேன். அந்த வரிகளை பாடின விதம் ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நானே கலோக்கியாலாக பாடணும்னு சொல்லி மூக்கு மேலே குத்தி வச்ச தோடு 2 மம்பட்டி, காது 2 தொத்திக்கிட்டு ஆடுதடா தண்டட்டின்னு தான் எழுதிருந்தேன். ஆடுதுரா தண்டட்டி, சூப்பர். அந்த ஸ்லாங் அப்படி ஒட்டி போனீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த நிவாஸ் சார். கடைசியில் என்ன செஞ்சாரு, ஃபோன் நம்பர் கொடுத்து, ஏப்பா நானும் அவரை பிடிக்க முடியல, நீ முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் நம்பரை கொடுத்து என்கிட்ட வச்சுட்டாரு. அவரை கான்டாக்ட் பண்ணா, ஏப்பா அவர் பைசன் வெற்றி கழிப்பில் இருக்காருப்பா, அவர் இப்போதைக்கு அவரை பிடிக்க முடியாது, நிறைய ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்பரை எனக்கு கொடுத்து விட்டாரு. நானும் கால் பண்ணி பேசினேன். அப்புறம் அவரே பேசிட்டாரு, முயற்சி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், வந்துடுவேன் லைனுக்கு வரேன், கவலைப்படாத அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, அருமையாக ரசித்து அழகாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்த ஒரு அணுகுண்டுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். செம்ம பிளாஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு, அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேக்குதா? 2016 காஞ்சிபுரத்தில் கைலாங்கடை வியாபாரம் தெருவா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பிறந்த ஊர் தென்காசி. அப்போ ஒரு சிறு எழுதினேன். என்னென்னா, நான் காஞ்சிபுரம் தெருவா வியாபாரம் பார்த்து அப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் எழுதிக்கிட்டே கதையை ஒரு பாசிட்டிவாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகேயன் படத்துக்கு பாட்டு எழுதிட்டேன், இன்னும் எனக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருந்தேன். ஒன்றும் என் தம்பிலாம் ஃபோன் பண்ணிட்டு, ஏல இன்னும் சிவகார்த்திகேயன் படத்துக்கு பாட்டு எழுதியா, சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் கேட்டான். இல்லை கதையை ஒரு முடிக்கணும்ல, அதுக்காண்டி தான் எழுதினேன், ஆனால் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். 2020 அண்ணன் முன்னாடி நிற்கிறேன், படத்துக்கு பாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இது இடையிலே வாய்ப்பு கேட்க தப்பாக நினைக்காதுங்க. அண்ணன் தயாரித்த படத்துக்கு எழுதிட்டேன், அப்படி நடிக்க படத்துக்கு எழுதிட்டேன், என் வண்டி அப்படி கொஞ்சம் மாறி கண்டிப்பாக அப்படி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கனவு. இதுக்கு 10 வருஷம் சாதாரணமாக சொல்லிடுறோம். இந்த மேடையிலேருந்து மீடியா தான் நமக்கு கலைவாசலுக்கு தலைவாசல் மீடியா, அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது சாத்தியப்பட்டது என் தலைவர் நிவாஸ் கே பிரசாத் ஐயா தான். அதுக்கு முன்னாடி பிரபு ஜெயராம் மை டியர் சிஸ்டர்னு ஒரு படம், அடுத்து பேஷன் ஸ்வீட் ஒரு ஹிட்டு, சுதன் சார் தான் ப்ரொடியூசர். அந்த படத்தில் பாட்டு எழுதும் போது நிவாஸ் தான்
சிவகுமார் பிரதருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஜெகன் ஒரு பையன், ஜெகன் கவிராஜ், திருநெல்வேலி தென்காசி மாவட்டம், இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கான், நல்லா நீங்கள் அவருக்கு முதல்ல ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியம். சிவா பிரதர் கூப்பிட்டு, டைரக்டர் சிவா பிரதர் கூப்பிட்டு, நிவாஸ்க்கு யாரையும் அப்படி பெருசாக பில்டப்பே கொடுக்க மாட்டாப்லையா, எப்படி பில்டப் கொடுத்துருக்காரு, என்ன காரணம் தெரியலையே, நீங்கள் வாங்க பேசினோடனே சிவா அவருக்கு உசிலம்பட்டி நமக்கு தென்காசி நிலவியெல்லாம் கொஞ்சம் பக்கம் தானே, அதனால் அப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்போ பாட்டுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுது. எனக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் சிவகுமார் பிரதர். ஏன்னா அவர் யாருக்குமே கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடைச்சது படத்தில். சொல்லலாம்னு நினைக்கிறேன், சொல்லலாம்ல. அப்போ என்னன்னா, ஒரு பாட்டி சாவ கிடக்குறாங்க. அவங்க சாவ கிடக்கும்போது எல்லாரும் ஒரு மரணத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது ஒரு வயசானாலும் சாகணும், ஐயோ எங்கள் அம்மா செத்துறக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் சாவு சாவுன்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. எனக்கு கொஞ்சம் வில்லேஜ் வார்த்தைலாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நிவாஸ் சார் அதை ஃபோனில், நான் நிவாஸ் சார் எப்போ ஃபோன் போட்டாலும் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பறேன். நான் உடனே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிடுவேன், நான் பேசி சொல்லவே மாட்டேன். அப்போ நான் ஒரு பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணி ஜெகன் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். அப்போ இதுதான் டியூன், ஒரு ரேப் மாதிரி ஆரம்பிக்கிறோம். பட் அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம கொண்டு போகிறோன்னே ராதிகா மேடம் ஹீரோயின், நாங்கள் அவங்களுக்கு அண்ணி யார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சரத்குமார் சாருக்கு எங்களுக்கு அப்படி ஒரு எமோஷனல். அப்போ ஃபோனில் சொல்கிறாரு நிவாஸ் சார், தன்னன் நானா நனனா, தன்னை நன்னன் நானா நனனா, தன்னன் நானா நனனா, தன்னை நன்னன் நானா நனனா அப்படி சொல்கிறாரு. நான் ஒரு 2 நிமிஷம் கிழக்கு சீமை கிளவி இவ வாயை தொட்ட குழவி அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். சூப்பராக இருக்குது சார், அடுத்து அப்படி சொல்லிட்டு அப்படி ஒன்றொன்னா அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த டியூனை கேட்க அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். தன்னானா நன்னானா 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 அப்படி ஒரு பாடினார். சார் 100 சார் அப்படின்னு 100 வாட்டி சொன்னார். அது சார் 100 வாட்டி சார்னு சொன்னேன். 3வது வாட்டி சொன்னார். உடனே நான் லிரிக்ஸ் சொன்னேன். ஆரடி காத்திருக்கு ஆத்தாளை உனக்கு சீக்கிரமா போய் சேரு சியானோட துணைக்கு அப்படி சொன்ன உடனே ஃபோனை வச்சுட்டாரு. எனக்கு என்ன பையனா ஃபோனை வச்சுட்டு பாட்டு இல்லைன்னு சொல்லிடுறாரு அப்படின்னா டைரக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. சார் ஆறு காத்திருக்கு ஆத்தாளை உனக்கு சீக்கிரமா போய் சேரு சியானோட துணைக்கு, இது ஓகே வேணும் டைரக்டர் சூப்பர் அப்படின்ட்டார். எனக்கு அப்பா தான் நிம்மதி. அப்புறம் அப்படி போச்சு, அடியாத்தி பாட ரெடியாச்சு, முடியாச்சு, அது முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி வரிசை கட்டணும். அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்பதான் வெளிவரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நிவாஸ் சார், தொடர்ந்து பயணிப்போன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அம்மா தாயை போற்றி உன்னை கண்டும் தெய்வ காட்சி, முதல் பாட்டுக்கு அப்படி கான்ட்ராஸ்டான இன்னொரு பாட்டு கொடுத்தாரு. அந்த பாட்டையும் எழுதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எனக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி சொன்னாங்க, எங்கள் அம்மா இல்லை, அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கட்டு. காட் கிரேஸ் எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் என்னை கூட்டி வச்சுட்டு அவ்வளோ அவமானப்பட்டார் சினிமாவுக்கு வரதேக்காண்டி. இன்னைக்கு எங்கள் அப்பா அந்த மேடையை பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். எப்படி கேமரா சிவகார்த்திகேயனுக்கு போகும் எனக்கும் வரும், அதனால் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்ணனுக்கு அப்பா எமோஷனல், எனக்கு அப்பா எமோஷனல். இன்னும் அண்ணனுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை உண்டு, அவருக்கு 3 குழந்தைங்க, எனக்கு 3 குழந்தைங்க. இந்த மேடையை சாத்தியப்படுத்தின எல்லாத்துக்கும் யாராவது கிண்டல் பண்ணுவாங்க, என்ன இந்த காலத்தில் 3 குழந்தை பார்த்துருக்கு, சிவகார்த்திகேயன் 3 குழந்தை அப்படின்னு நான் தான் உரிமையாக சொல்லிவிடுவேன். அதனால் இந்த மேடையை ரொம்ப அற்புதமாக ஆக்கி தந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாராவது விட்டுருந்தேன்னா தப்பாக நினைக்காதுங்க. இது ரொம்ப பெரிய மேடை. சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் சொன்னாங்க, தம்பி பெரிய மேடை கிடச்சிருக்கு, நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னையே தான் பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப பேசிட்டேன், தப்பாக நினைக்க வேண்டாம். அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷனில் நம்ம கார்த்திகேயன், ராகுல் பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபோன் பண்ணி முந்தின பாட்டுக்கு எவ்வளோ வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. பேஷன் ஸ்டுடியோவில் வாங்கினா சொன்னேன், எதுவுமே சொல்ல போட்டு விட்டாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷையா, இந்த மாதிரி இந்த இயக்குனர் என்ன மனுஷன் ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அது அவர் தான். அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க, அவர் தான். அதாவது அறிமுகமாகும்போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிரும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில் மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவரே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் மொத்தத்துக்கும் காரணம்
நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது படப்பிடிப்பு அதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க அப்படி தான் பேசுவார். எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, ஒரு நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே இப்போ நான் பேசுகிறது, அண்ணன் பேசுகிறது, சூரியன் அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி அதை அது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே உசிலம்பட்டிய பக்கம் அப்படியே செக்கானூர் நீ பக்கம் போனீங்க வண்டி எடுத்து அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுகிறது, மதுரை ஸ்லாங் பேசுகிறது, அங்கே அதுக்குள்ளேயே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுகிறதுல ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில் குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள் அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுக்கு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம். ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிருந்தோம். சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சேன்னா 2 பேரும் குடிப்போம்னு அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சார். என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டோமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து மேம் என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அன்பை நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சேயோனில் முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்தியன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீ ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன். 40 நாள் ஷூட்டிங்கில் எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிரோன்னு பார்த்தேன். ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டார். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்ககிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம், ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்கள் கூட. அதாவது எப்படி சொல்கிறது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்போம் மேம். ஊரில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இந்த கண்ணின் மணி பாட்டை போடுவாங்க. எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிடுவாங்க மேம். எங்கே போவாங்க மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். உங்கள் பாட்டை கேட்டோன்னே உள்ளே ஓடிடுவாங்க மேம். நிறைய இருக்குது மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் அப்போ சிவா கிட்ட கேட்டேன், கதை சொல்லி முடிச்சேனே. சிவா மேம் ரொம்ப எங்கே இருப்பாங்களே, நீங்கள் எப்படி இந்த கதை அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா? பணிவு கெத்து இதுக்கு பேர். நீங்கள் பாருங்கண்ணே ஷூட்டிங்கில் அப்படின்னாப்புல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்க அப்படின்னாப்புல. சரி என்னதான் செஞ்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஆனால் எனக்கு முடிச்சிடறேனே, புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரியும், அதனால் பேசிக்க நீங்கள் பாருங்கன்னே நாப்புல. மேம் இறங்கி வந்தாங்க தெரியாது, அவ்வளோ தத்ரூபமாக. நீங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இன்றைக்கி ட்ரெய்லரில் பார்க்குறீங்க, இன்றைக்கி படங்களில் பார்க்க போகிறீங்க, படத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நேராக பார்த்தோம், அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம், பயங்கரமாக இருந்துச்சு மேம். அந்த கெட்டப் சூப்பர் மேம். நிறைய மேமை பற்றி பாராட்டு நான் வாழ்த்த வயதில்லை மேம், வணங்குகிறேன். ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அதை தலைவர்கிட்டையும் நான் சொன்னதில்லை, சிவாகிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்குது, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டி யானையில் உட்கார வச்சுருவாங்க. நான் தான் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு சாரி
இவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. பேசிகிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய் கிழவி கெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு மேம் நல்லா கேட்டேன், நம்ம தாய் கிழவி கெட்டப்பு 2 பக்கமும் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை மேமுடைய கெட்டப் பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு டெல் மீ ரைட் நவ் இந்த மிடில் ஆஃப் த ஷூட் ஐ வில் கால் யூ பேக். ஓகே. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேடில் தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய் கிழவி கெட்டப்பில் அப்படி ஒரு ஃப்ளூயன்ஸியாக ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பராக இருக்கே, நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷே இங்கிலீஷ்ன்றேன் பார்த்தியா, அதுதான் நான்லாம் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். டிட் யூ ஃபினிஷ் த ஹோம் ஒர்க் ஆர் நாட்? நோ, கோ புட் நீல் டோன்ட் டுமாரோ பிரிங் பேரண்ட்ஸு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அது மாதிரி மேம் பக்கத்துலேருந்து மேம் நடித்ததை நிறைய இருக்குது, அன்னைங்கெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன் எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு, கலைபுரோக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேயோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. சூப்பர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாய் கிழவி இந்த கதையை வந்து முத தம்பி சிவகுமார் முருகேசன் வந்து சொன்னப்போ உண்மையிலே ஒரு சின்ன பையன்கிட்டருந்து இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அப்படியே ஒரு காமெடியாகவே சொல்லிகிட்டே வந்தார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நம்மள அறியாமல் கண்ணு கலங்குது. அந்த 2 வேரியேஷனுமே ஒரு பக்காவாக ஒரு யங் டைரக்டர்கிட்டருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கதையை கேட்டோன்னா பயங்கரமாக எப்படின்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு தாட்டு வந்துச்சு. எந்த விஷயம் கட்டி பிடிச்சேன். தம்பி சொன்ன மாதிரி தம்பி பிரமாதண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து சிவகுமார் முருகேசன் வந்து எனக்கு வந்து அறிமுகம் இல்லை பெருசாக. ஆனால் தம்பி சிவாலாம் சொல்லி வந்து பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்ல ஒரு பெருமைக்குரிய படத்தில் நானும் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைக்கணும்னு தான் எப்பயுமே எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். நிறைய படங்கள் பண்ணுவோம், அதான் சொல்லுவாங்க பேருக்கு 4 படம் சோருக்கு 4 படம்னு, அந்த மாதிரி வண்டி ஓடும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா முழுக்க ஒரு திருப்தியான ஒரு படம். எப்படின்னா வந்து இப்போ இந்த கோவில் யானையெல்லாம் கொண்டு போய் காட்டில் போய் முகாமில் விடுவாங்கல்ல 2-3 மாதம் புத்துணர்ச்சி முகாம், அந்த மாதிரி இந்த படம் எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி ஒரு 2 மாதம் 1.5 மாதம் நாங்கள் வந்து அந்த வில்லேஜில் போய் புத்துணர்ச்சியாக இருந்தோம். ஏன்னா ஒரு நாளுமே ஒரு சீன் நடிக்கிறப்பையும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டிங் ஸ்டைல் சீனு, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்தாப்புல சிவகுமார் முருகேசன். எங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்துச்சு. டயலாக் பேசலையாகட்டும், நடிக்கலையாகட்டும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீரோ லெவலில் இல்லை, அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இல்லை, ஒரு கேரக்டராக பெருசாக பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. எல்லாமே ஒரு மிடில் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஐ திங்க் தப்பா நினைக்கிறேன் தம்பி. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து இந்த ஒரு சகோதர கேரக்டர் நாங்கள் 3 பேர் பண்ணோம். மூத்த ஒரு புலி, நான் செகண்டு, தம்பி வந்து 3வது. இது இல்லாமல் முத்துக்குமார், முனிஷ்காந்த், இளவரசண்ணே, ரேச்சல், எனக்கு மனைவி அடைச்ச நிரோசா, இவருக்கு மனைவி அடைச்ச அவங்க எல்லாருமே வந்து அந்த மதுரையை சார்ந்தவங்க ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு லைவின் உச்சம். மனைவின்னு சொல்ல மாட்டேன் தம்பி, மனைவி தான். சரியா, இது வேற ஏன் கொளுத்தி போகிறேன் ஃப்ளோவில் பேசிட்டு விட்றா.
இதே தான் ஸ்பாட்லேயும் நடக்கும், விட மாட்டாங்க நம்மளை. இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான படம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்த ராதியா மேடம், ஸ்ரீபிரியா மேடம் இவங்களாம் இருக்காங்க. இல்லை மேடம், நான் சின்ன வயசில் மேடம் அவங்களோட சேர்ந்து நான் வந்து இது வந்து 2வது படம். தர்மதுரையில் வந்து நான் வந்து அவங்களுக்கு மகனாக நடித்தேன். இது செகண்ட் ஃபிலிம் மகனாக நடிச்சிருக்கேன். அதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இந்த படத்தை தயாரித்த சுதன் சார் அவர்களுக்கும் எஸ்கே அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு தரமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து இந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்டார் கேஸ்ட் அது மாதிரிலாம் கிடையாது, ஹீரோஸ் கிடையாது, ஒரு கிளவி வச்சு ஒரு கதை. இதை வந்து நம்பணும்ல அதை நம்பி இந்த படத்தை வந்து தயாரிச்சிங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி வந்து பொய்யாகலை, உண்மையாக இருக்குது. தம்பி சிவகுமார் முருகேசனோட உழைப்பு, அவருடைய கிரியேட்டிவிட்டி, இதில் ஒரு ஃப்ரேமும் ஒரு விஷயமும் ஆர்டிஸ்ட் நாங்கள் நடித்தோம்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து தம்பி சிவகுமார் முருகேசன் தான். ஏன்னா தொடர்ந்து இந்த இப்போ நிறையா பேர் வந்து சிவகுமார் சிவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சிவகுமார் முருகேசன் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு சிவாவுக்கு முன்னாடி எனக்கு அப்பா பழக்கம். எனக்கு முருகேசன் சாலிகாந்தோர் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு தம்பி அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே, என்ன நானும் முதலாம் தம்பி செல்லூர் அப்படின்னா அப்படி அந்த பழக்கம் எனக்கு வந்து இவருக்கு முன்னாடி. இவர் டைரக்டரும் தெரியாது, எதுவுமே தெரியாது, படம் பண்ணுறாரு எதுவுமே. அவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட கால அண்ணன், நண்பர் மாதிரி நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்பப்போ பேசி வாரம் பேசிப்பார், நான் பேசிப்பேன். அப்புறம் தான் வந்து அவர் பையன் அசினேட்டரு, இன்னொரு பையன் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு காப்பில் சொன்னாப்புல. இத்தனைக்கு படத்தை பூஜைக்கு போயிட்டாப்புல, தாய்க்கலை பூஜைக்கு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, தாஸ் எங்கே இருக்க அப்படின்னு. சொல்லுங்க சென்னையில் இருக்கானே, நீங்களே இருக்கீங்க. இல்லை தம்பி இது சக்கரவாதிக்கு வந்தேன், சும்மா வந்தேன்றார் அவர். அப்பயும் பூஜைக்கு வந்து சொல்லலை. அந்த மாதிரி ஒரு பண்பான ஒரு அண்ணன். அதே இந்த படத்தில் உழைச்ச அத்தனை உதவி இயக்குநர்களுக்கும், உதவி ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும் அவ்வளவு. ஏன்னா கடுமையாக உழைச்சாங்க, டே அண்ட் நைட். ஏன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃபிலிமு, ஒரு காம்பேக்ட் பட்ஜெட் எடுக்கணும். அதை வந்து அதுக்கு வந்து மொத்த டீமோட உழைப்பு தேவையில்லை. அந்த உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தம்பி கார்த்தி, ராகுல், கலை சார் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி, அதேமாதிரி ஊர் மக்கள், காடுபட்டி மக்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஏழையான ஏரியா, அந்த ஏரியாலாம் இருந்தாலும் அவங்க நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்தி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ராதியா மேடம் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருது பெறுவாங்க. ஏன்னா வந்து சாதாரண நடிகை இல்லை அவங்க. ஏன்னா வந்து நம்ம பேச்சுக்கு சொல்லலாம், ஆனால் நம்மளும் நடிக்கிறதுனால தெரியும், சின்ன சின்ன நுவான்ஸுகள், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே டைரக்டர் சொல்கிறத அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க. கேட்ச் பண்ணி அவ்வளோ அழகாக த்ரோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக தாய்க்கல்வி மூலியமாக கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். அவங்களோட சேர்ந்து நடித்ததுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்குமே சந்தோஷம். இதை நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், சின்ன சின்ன கலைஞர்கள் இருக்காங்க மதுரையிலேருந்து வந்த. ஏன்னா இப்போ நம்மளாம் சென்னையில் இருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக போகிறோம் வர்றோம், ஒரு சின்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. ஆனால் மதுரை மாவட்டத்தை சுற்றி படங்கள், சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறப்போ அங்கே உள்ள கலைஞர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குமே அவங்கள ஆட்படுத்தாமல் ஒன்லி கலை நடிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸிங்காக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் வந்து என்னுடைய நண்பர் அண்ணன் முருகேசனையும் அம்மாவையும் மேடைக்கு கூட்டு நினைக்கிறேன். ஏன்னா சிவகுமார் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு முருகேசன் என்ன பழக்கம். அண்ணே வாங்க அண்ணே, அம்மா வாங்கம்மா, தம்பி ஜெய் வாங்க, அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான தருணம். வாங்கண்ணே வாங்க, கூட்டியாங்க அவங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணனுடைய பையன் வந்து நீ டைரக்டராக ஜெயிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெய் வாங்க, ஜெய் தம்பி ஜெய் வாங்க.
இது வந்து சிவகுமார் முருகேசனோட அண்ணன். இவர் ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கார், ஆர்டிஸ்டாக இருக்கார். கண்டிப்பாக பெரிய லெவல் வெற்றி பெறுவார் நம்புகிறேன். இவர் வந்து எனக்கு அண்ணன். ஏன்னா சிவாவை கேட்பாப்ல அப்பப்போ ஏதாவது கேட்டால் அண்ணே அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பார். இவர் என்கிட்ட சொல்லிக்குவார் இப்படி மீடியேட்டர் மாதிரி. ரொம்ப அன்பான அண்ணன். ரொம்ப என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பத்தில் நான் ஒருத்தன் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கலைத்துறை இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து விதையாக முளைச்சி வர்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஃபீல் அது. ஏன்னா அண்ணன் வந்து பில்டர் அவர் ஆக்சுவலாக. இவருக்கும் அவருக்கும் அந்த சம்மந்தமே இல்லை, இந்த கலைத்துறைக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துலேருந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அடுத்து சேயோன் இம்மீடியட்டாக கொடுத்தீங்க பாருங்கள், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஏன்னா அது வந்து ஒருத்தர் மேலே வந்து உடனே வந்துடாது. ஸோ அவருடைய குவாலிட்டி இருக்குல்ல, ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்தா கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி வா. சாரி. அதனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை தம்பிக்கு கொடுத்த சுதன் சாருக்கும் எஸ்சிஎஸ்காருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து கலாச்சாரத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக தரமான படம். எல்லாரும் குடும்பத்தோட ஒரு ஃபெஸ்டிவல் மூவியாக போய் பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, குடும்பமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உலகமெல்லாம் இருக்க தமிழர்கள் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க நம்புகிறேன். கொண்டாடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூப்பா ஃபார் கமிங் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ அண்ணா. சிங்கப்புலிண்ணா ஒரு சில வார்த்தைகள்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சிங்கம்புலி சார். வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சிறப்புண்ணா. இந்த தம்பி ஏதோ சூரிய ஏதோ சொல்ல வரான், சொல்ல வேணும். இது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், நம்ம வந்து பேசும்போது எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பேசுவோம். அதான். அனைவருக்கும் வணக்கம். இது தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், இயக்குனர் சிவா அவர்களுக்கும், எங்கள் சுதன் சார் அவர்களுக்கும், மிகப்பெரிய நடிகை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு ராதிகா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸ்ரீபிரியா மேடம் உங்களுக்கும் என்னோடய வணக்கம் மேடம். நிரேஷா மேடம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எல்லோரும் எல்லா எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இளவரசண்ணே, முத்து எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டேன். ஃபஸ்ட்டு நான் கேட்கல, முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நேற்று ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு, அது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலேருந்து அண்ணே கேரக்டர் சொல்லும்போது உங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கா முத்து அப்படின்னேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணே, அது உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சரி பண்ணுவோங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. 2 மணி நேரம் அவர்கிட்ட அப்படியே கதையை கேட்டேன். அப்படி ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார், அப்படி பேசினார். 2 மணி நேரம் எந்திரிச்சு போகவே முடியல அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சத்தியமாக அவர்கிட்ட கதையே கேட்கல. அவர் என்கிட்ட வந்து கதை சொன்னதா சரித்திரமே இல்லை. ஃபோன் பண்ணார், நல்லா இருக்கா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கியா, யார் பண்ணுறா, அண்ணே சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அப்படியா, சரியா, எல்லாம் நடிக்கிறாங்களா, சரியா. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் எப்படி செலக்ட் பண்ணியிருந்தா
அந்த கதையை ஓகே பண்ணியிருந்தா அதை எப்படி படம் எடுப்பார்? அதில் போய் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா நான் அஜித் படம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். 600 பேர்கிட்ட கதை சொன்னேன். எப்போ பார்த்தாலும் போன வரும், அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, அங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு, இங்கே போய் சொல்லு. படம் முடியல, எனக்கு கதையே மறந்து போச்சு. நான் பட்ட பாடு இருக்கே, ஐயா கேட்க நேர் பூசாரிட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா பூஜை பண்ணுங்க இந்த படம் ஓடணும்னு. ஆனால் அந்த படத்தில் அந்த டைட்டில் என்ன வைக்கிறோம்னு தெரியல, எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு, உன் பேர் சிங்கப்புலி இல்லை, உன் பேர் சத்யாம்பாங்க. சரின்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணேன், சத்யான்னு. அப்புறம் என் அர்ச்சனைலாம் கூப்பிட்டு போய், என்ன சார் இன்றைக்கி சத்யாவா? அப்படி சார். நாளைக்கு சார் என்னைக்கு ஷூட்டிங் கேட்க மாட்டாங்க, இன்றைக்கி உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. இல்லை இன்றைக்கி பேர் வைக்கலை. ஆனால் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போய் பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. அதை என்ன அர்ச்சனைன்னு கேட்டால், பூசாரி யாருக்கு அர்ச்சனைன்னாரு, அண்ணனுக்கு தான் அர்ச்சனை. அண்ணனுக்கு பேர் என்ன? அண்ணனுக்கு இன்னும் பேரே வைக்கலைன்னு. ஏன்னா இப்போ பூஜை எதுக்கு? அண்ணனுக்கு நல்ல பேர் வைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னாங்க. இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப எஸ்கே ப்ரொடக்ஷனில் டான் பண்ணேன், அது மிகப்பெரிய ஹிட்டு. பேஷன் ஸ்டுடியோ மகாராஜா பண்ணேன், பெரிய ஹிட்டு. இந்த சென்டிமெண்ட்டை எனக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியையும் எனக்கு கொடுத்துருக்கு. முக்கியமாக ராதியா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு மகனா, அவர் 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 எனக்கு மூத்தவளையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதியா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தானே காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கத்துவேன், வாழ்க ராதியா, வாழ்க ராதியா, வாழ்க ராதியா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதியா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிரும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன் நான், நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே. நான் அன்றைக்கி சொன்னேன், நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து நீ அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதியா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு வந்து நீங்கள் 27 நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகரா கமல் உப்ளியான், என் பேர் என்னை உப்ளியான், ஆனால் எனக்கு கமல் உப்ளியான் நான் மாற்றிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மக பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன்னு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னை மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்கப்பா. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பான்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவான்ல, மண்ணில் விடுவான்ல, அது மாதிரி
அவர் மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தாராம், சிரித்தாராம். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவா டைரக்டருக்கு. தம்பி நிறைய எழுதியிருந்தார், நானும் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாம்னே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமேல் பின்னாடி கட் பண்ணுவியா அப்படின்னா, இல்லைண்ணே நீ பேசுங்கண்ணே என்ன அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் அது பேஷன் ஸ்டுடியோவாகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேடத்துக்காகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87லேருந்து சினிமாவில் இருக்கேன். 87 பட் 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேல ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92லேருந்து இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சுருக்காரு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரே, அந்த போகிறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே அந்த போகிறார், அந்த போகிறார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில் என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன். மேக்ஸிமம் எல்லா நடிகர்களுடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோடும் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு 50 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம் ஆசை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஆனால் மைக் மாற்றி இது இப்போ ஓகே. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய மாலை வணக்கம். ஒரு நல்ல கதை படமாகணும்னா ஒரு நல்ல ஹீரோ வேணும், ஒரு நல்ல ஹீரோ வேணும்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ இந்த படத்தை வந்து ரொம்ப தைரியமாக தம்பி அருள்தாஸ், தம்பி முத்துக்குமார், மரியாதைக்குரிய பெரியவர் திரு சிங்கம்புலி அவர்கள் எல்லாம், பாலசரவணன் எல்லாத்தையும் வச்சு ராதி எம்எம்எஸ் சென்டராக வச்சு படம் எடுக்கிறது சினிமாவில் என்னோட ஆசை. இந்த படம் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக பின்னாடி ஒரு தலைமுறை உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்காக ப்ரொடியூசர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களையும், பேஷன் ஸ்டுடியோ சுதா இவரை நான் பார்த்ததில்லை, நீ தான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த முயற்சிக்கு காலமும் சினிமாவும் துணை இருக்கணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா டைரக்டர்லாம் நிறையா வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு தான் நேரம். ஸ்ரீபிரியா மேம், நிரோஷா மேம், இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு படம் ஒழுங்காக வரணும்னா அது உருவாகும் போதே, கருவில் ஒரு குழந்தை உருவாகும் போதே தெரிகிற மாதிரி இந்த படம் இந்த கம்பெனியில் தான் வரணும்ன்றிருக்கு. இயக்குனர் சிவகுமார் முருகேசன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கனா ஷூட்டிங்கில் நினைக்கிறேன், கனா ஷூட்டிங்கில் அருண்குமாரோட அருண் காமராஜோட இருக்கும்போதா இல்லை வேறு எந்த படத்துலன்னு தெரியல சொன்னாப்புல. அப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, என்னத்தில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியே மாறி மாறி வந்து திருப்பி சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, ராதிகா மேடம் பண்ண, ராதிகா மேடம்கிட்ட கதை சொன்னியாப்பா, ஓகே பண்ணிட்டாங்களா, ஓகே பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு வந்து அது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நடிப்பு, என்ன சொல்கிறது, நடிப்பு நமச்சல்னு சொல்கிறதா, அந்த மாதிரியான ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்க. திருமதி ராதிகா சரத்குமார்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு பிஹெச்டி பண்ண சொன்னால் நான் அவ்வளோ எழுதிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஜேர்னி அவங்களோட இருக்குது. நான் வந்து மதுரையில் வடக்காவணி மூலவிதி மேலாவணி மூலவிதி சந்திப்பில் தானப்ப முதலி தெருன்னு இருக்கும். அங்கே வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு தம் அடிக்கும்போது இப்படி நேராக எதுக்க ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து கை இப்படி ஒரு கையும் இங்கே ஒரு கையை வச்சுட்டு நிற்கிது, ஒருத்தர் பாகவதர் கிராப் வச்சுட்டு இப்படி நிற்கிறார். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிழக்கே போகும் ரயில், எஸ்ஏ ராஜகன் வழங்கும் அம்மன் கிரியேஷன்ஸ் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் வந்து கல்பனா தேட்டர்னு மதுரையில், இப்போ அது அண்ணாமலை ஆயிடுச்சு. அங்கே ஃபஸ்ட்டு டே செகண்ட் ஷோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய் பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு இருக்குது. அதை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா அதில் 2 பொண்ணு, ஒன்று வந்து சிம்புவோட அம்மா திருமதி உஷா ராஜேந்தர் அவர்கள், அப்புறம் வந்து பாஞ்சாலி. இந்த காது முடி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நமக்கு அது ஒரு அட்ராக்ஷன். அந்த காலத்தில் இந்த காது முடியிலெல்லாம் வந்து யாரும் வைக்க மாட்டாங்க பெருசாக, அப்படி தூக்கி இழுத்துருவாங்க அந்த மாதிரி. ஆனால் அந்த ஒரு மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் குண்டாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது நடந்து நான் திருப்பி சினிமாவுக்கு வந்து முதல்ல வந்து சில்ஸ் ரவி அஸ்டாண்டா சேர்ந்து என்னை ஒரு ஷூட்டிங் கூட்டி போகிறாரு. அங்கே ஷூட்டிங் கூட்டி போனால் மயன் சார் டைரக்ஷனில் மெட்டி அப்படின்னு போனால் ராதியா மேடம் தான் அங்கே நடிக்கிறாங்க.
எனக்கு ஒரு பெரிய திரில் வந்து நான் அங்கே போஸ்டரில் பார்த்து படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்தது. திருப்பி பாரதி ராஜா சார் கூட கிழக்கு சீமையில் ஒரு சீனில் வந்து அவங்க நடிப்பு, இந்த படம் எனக்கு அது இந்த தலைமுறைக்கு அவங்க ரீச் ஆகியிருக்காங்க, அது ரைட்டு. ஆனால் எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். நெப்போலியன் ஹஸ்பண்ட் கேரக்டர் சாப்பாடு போடணும், சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போதே பொண்டாட்டியை ரசிக்க தெரியாத, ரொமான்ஸே தெரியாத ஒருத்தன் புதுசாக திடீர்னு பொண்டாட்டிகிட்ட ஒரு ரொமான்ஸ் கொடுப்பான். புருஷன் தன்னை ரசிக்காதவன் ரசிக்கிறான்னு ஒரு சின்ன மைல்டு ரியாக்ஷனில் அதை ரிசீவ் பண்ணி ஒரு சின்னதை வைக்கப்படுவாங்க. அது நீங்கள் எப்போவாது முடிஞ்சால் படத்தை போட்டு பாருங்கள். அதெல்லாம் இன்டர்நேஷ்னல், அவங்க நேஷனல் அவார்டு என்ன அவருக்கு ஒரு பெரிய விஷயமா அது. அதை அவங்களுக்கு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் புஸ்தகத்தை பரட்டி நாளைக்கு வர்ற தலைமுறை இதை எப்படி பண்ணலான்னா மிஸ்ஸஸ் ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை நீ பிறந்த வருஷம் எதுன்னு தெரியல தம்பி, உன் மனசில் அவங்க இருக்காங்கன்னா கிளாசிக்குங்கிறது காலம் தாண்டுனா அதுக்கு பேர் கிளாசிக். அதுதான் திருமதி ராதிகா. இவ்வளவு பாராட்டுற நம்மளை பசும்பொன் பட ஷூட்டிங் வந்து பொள்ளாச்சியில் முடிச்சுட்டு மைசூர் போகிறோம் பாரதி ராஜா சாரோட. நான் கார் ஓட்டுறேன், பின்னாடி உட்காந்துக்கிட்டேன், பாரதி ராஜா சார் என்னை எப்படி சார் நீங்கள் ஹீரோயினாக போட்டீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், என்னை எப்படி சார் நடிக்க வச்சிங்க. இதுதான் அவங்கள பற்றி இருக்கிறது. இது மாதிரி பேசினா நிறையா பேசிகிட்டு இருக்கும், பசி நேரத்தில் போட்டு கொள்ள விரும்பலை. இந்த படத்தில் பணியாற்றி எல்லாருக்கும் கேமராமேன் ரொம்ப வெக்கப்பட்டால் கூட அருமையாக ஒர்க் பண்ணிங்க. ஒரு ஸ்கீம் இருந்தது, ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அதை ஒவ்வொருத்தரும் பேசி வேலை செய்யலைன்னா ஒரு குழந்தைய நல்லா உருவாக்க முடியாது. ஸோ யுவர் வெரி இன்வால்மெண்ட். ரொம்ப 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 இன்ஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து யாரு கொடுக்க? நீங்களே. எல்லாருக்கும் வணக்கம். சிவகுமார் முருகேசன், தாய் கிழவி. கடைசி விசை மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட்டு சிவகுமார் முருகேசன். எனக்கு அங்கேருந்து தான் தெரியும். மணி நிறைய சொல்லுவாப்புல, பயங்கரமான வேலைக்காரன் அப்படின்னு. உண்மையிலே வலியோடு வந்தவன் வலிமையானவனு நிரூபிச்சிட்ட சிவா, வாழ்த்துக்கள் உனக்கு. இந்த படம் எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே நிற்கிதுங்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும். இந்த ஸ்கிரிப்டில் அப்பப்போ எனக்கு சொல்லுவார், அதையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், என்னடா நான் பிறந்த மண் சார்ந்து எனக்கு ஒரு கதாபாத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்பியிருப்பேன். ஆனால் அது எனக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து அதோடைய அந்த கேரக்டருடைய சுவாரஸ்யமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக இப்படிலாம் இருப்பாங்க லந்து பண்ணி நையாண்டி பண்ணிட்டு மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த கதாபாத்திரத்தில் நம்ம ஒன்று பண்ணுவோம், சரியாக பண்ணிடணுங்கிறது சிவா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அப்பயே ஆடடா சிவா சூப்பரு, கூட பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், அதுவும் ஓகே பயங்கரமான சக்ஸஸ் ஆக போகுது, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நீ என்ன நினைக்கிற எடுத்துரு அப்படின்னு. எனக்கு படப்பிடிப்பு முடிஞ்சால் கூட எனக்கு ஷார்ட் முடிஞ்சாலும் அந்த மந்தையிலே தான் உட்காந்துருப்பேன், ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷனை எங்கேயாவது போடுவான் அப்படின்னு. அப்போ வந்து நான் அப்பப்போ வந்து கேட்பேன், ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது தோணுதா, நான் கண் பார்வையில் இருப்பேன். இதே இப்போ ஏதாவது ஒரு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்கள்லாம் வந்து அது பண்ணும்போது நான் அது ஓரளவு நீங்கள் படம் பாருங்கள். ரெண்டாவது வந்து மேமோட நான் ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் இருக்குல்ல, அவங்க பசும்பொன் கிழக்கு சிம்மையில் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த தங்கட்டிலாம் மாற்று அந்த ஒரு பெண் ஆளுமை இருக்குல்ல, அது எல்லா பவுனுத்தாய்ங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க, இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கெத்தாக தான் இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் அந்த பவுனுத்தாய் அந்த கதாபாத்திரம் வந்து இவங்க மேம் வந்து நிற்கும் போது அங்கே இருக்கிற துணை நடிகை அவங்க அம்மாச்சி அதெல்லாம் கூட பார்த்துருப்பேன். அவங்களும் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தோற்றம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். பக்காவாக இருந்தது எல்லாமே. வட்டார மொழி, ஐயோ இவங்க பேசுகிற அந்த வட்டார மொழி, எல்லா ஆக்டர்ஸுடைய வட்டார மொழி, நாங்கள் எல்லாருமே அந்த மதுரை ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்குது. சிவாவுக்கு பெரிய நன்றி. நான் மாறுதட்டி சொல்லுவேன், ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கேன். எழுதி வச்சுங்க, கணா கொட்டுக்காலிக்கு அப்புறம் மிகச்சிறந்த படமாக தாய் கிழவி இருக்கும். நான் மாறுதட்டி சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக நிறைய விருதுகளை நிறைய விருதுகள் வாங்க போகுது. அது என்னென்ன விருதுன்னு தெரியல, எல்லாம் முருகனுக்கு தான் தெரியும். அப்பனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, மற்றபடி டைம் எடுத்துக்க விரும்பலை. வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி.
தேங்க்யூண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். தாய் கிழவிக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது எங்கள் டைரக்டர் சிவாக்காக. கடைசி விவசாயிலேருந்து எனக்கு அவரை தெரியும். மணி சாரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அங்கேருந்து அவருடைய க்ரோத் இங்கே பார்க்கும்போது எனக்கு பயங்கர மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லன்னு இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஹீரோயிசம் மட்டுமே ஒரு ஹீரோயிசம் வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டுமே உரியத்தான ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்குமா, ரொம்ப ரேராக அங்கங்கே அவள் அப்படித்தான்லாம் அது ஹீரோன்ற மாதிரி அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது மரணடியாக இருக்கும் மனசுக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய ஒரு 20 படம் மென் ஹீரோனா ஒரு படம் உமன் ஹீரோவாக காட்டுற மாதிரி இருக்கிறது வந்து அப்படி தான் இருக்குது. அதை வந்து மாற்றி இப்போ இந்த தாய் கிழவியில் ஹீரோவாக ராதிகா மேமை பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரியல் ஹீரோ, லிட்ரலி ஒரு ஓஜி, ஒரு மாஸ். ஏன் எதனாலன்னா அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, தனக்கு பிடிக்கிறது, தனக்கான முடிவுகளை சுயமாக எடுக்கிறது ஒரு ஹீரோ அப்படின்னு காட்டியிருக்க இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார், உங்களுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்படி ஒரு கேரக்டர், தாய்க்கிழவி மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி அது ராதிகா மேம் பண்ணுறது வந்து இன்னும் பயங்கர மீனிங்ஃபுல். ஏன்னா அவங்களோட ஹோல் ஐடியாலஜிஸ், அவங்க எப்படி அவங்கள இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு பார்டரும் வச்சுக்காம, எந்த ஒரு பவுண்டரியும் வச்சுக்காம பயங்கர எக்ஸ்பான்சிவான ஒரு ஆளாக இருக்க ஒரு ஆள். அண்ட் ஐடியாலஜிக்கலி தன்னை ரொம்ப மதிக்கிற ஆளாக நான் அவங்கள பார்ப்பேன். தட் இஸ் ஹவு யூ ஆர் ஆல்வேஸ் டு மீ. தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி ஒரு ஆள் பர்சனாலிட்டி தாய்க்கிழவியில் இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அது நீங்கள் பண்ணி அது மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அர்த்தம் கொடுக்கறதுக்குமே ரொம்ப வேல்யூவான விஷயமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் இட். நீங்கள், நான் சொல்ல முடியாது நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு. ஏன்னா அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன இந்த செட்லேயும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் என் கூட அண்ணங்களாக நடித்தவங்க, அண்ணிங்களாக நடித்தவங்க, அண்ட் அப்புறம் நான் சொல்ல முடியாது, முத்துக்குமார் சார், ராமதாஸ் சார், எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ நிவாஸ். டிஓபி விவேக், நம்ம வந்து ஆக்சுவலி கடைசி விவசாயி அந்த டீம்னும் போது எனக்கு பயங்கர சந்தோஷம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் இங்கே நிற்கும் போது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் இமோஷ்னலான அந்த தருணம் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு பர்சனல் வின் மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சிவகார்த்திகேயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு கனா ரொம்ப பிடிக்கும். கனா ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப முன்னாடி. கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கொட்டுக்காளி, தாய்க்கிழவி, இந்த மாதிரியான ரொம்ப சொல்லப்பட வேண்டிய கதைகளில், ரொம்ப முக்கியமான கதைகளில் நீங்கள் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது வந்து இட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. அது பெரிய ஹோப்பும் கூட. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கலை சார், தேங்க்யூ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ரொம்ப பெருசாக கொண்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். எனக்கு தாய்க்கிழவி வந்து வெரி பர்சனல். ஏன்னா என்ன நடந்ததுன்னா, அம்மாவும் நானும் ரொம்ப சென்சிட்டிவாக நிறைய விஷயம் ஓப்பனெல்லாம் உட்காந்து பேசிக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த தாய்க்கிழவி கேரக்டரை நான் பார்க்கும்போதும் புரிஞ்சுக்கும் போதும், என்னோட கேரக்டர், நான் தாய்க்கிழவியோட டாட்டராக ப்ளே பண்ணியிருக்கேன், சுருளின்னு ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கேன். சுருளியாக இருந்து பார்க்கும்போதும் எனக்கு நிறைய க்ளோஷரே கிடச்சிது உள்ளுக்குள்ளே. ஓ அம்மா இதுதான் நினச்சிருப்பால அப்படின்னு கூட நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஸோ அது ரொம்ப மீனிங்ஃபுல். எல்லா படத்துலையும் அப்படி கிடைக்குமான்னு தெரியல. ஒரு சில படத்தில் அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதை தேடி தான் நான் ஓடிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சூரி சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரேச்சல் அவர்கள். தேங்க்யூ சூரி. ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. முதன்மை இயக்குனர் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண ராகுல், கார்த்தி, பாலா, அப்புறம் பேஷன் ஸ்டுடியோ, அது எஸ்கே ப்ரொடக்ஷன் கலை சாருக்கு நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமரா,
இதில் ஒர்க் பண்ண அத்தனை மட்டும் சாப்பாடு போட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. அவரை தொடர்ந்து அடுத்ததாக வரப்போகிறவர் வருஷத்துக்கு எப்படியாவது ஒரு படம் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்காம நம்ம எடுக்கிற படம் பல வருஷம் ஆனாலும் நல்ல ஒரு தரமான படமாக இருக்கணும்னு நினச்சி பார்த்து கதைகளை தேர்ந்தெடுத்து சமுதாயத்தில் எந்த ஒரு மூலை நடக்கிற விஷயமும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமான படைப்புகளை கொடுக்கக்கூடிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன். மனிதர்களில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னா பெரும் பணம் படைத்தவங்களோ பெரும் புகழ் படைத்தவங்களோ அரசியல் ஆளுமைகளோ சாணக்கியர்கள்லாம் கிடையாது. கணிக்க முடியாதவர்களாகவும் யூகிக்க முடியாதவர்களாகவும் எடை போட முடியாதவர்களாகவும் ஜட்ஜ் பண்ணவே முடியாதவங்களாகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய திருப்பத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவாங்க. ஒரு பத்திரிக்கைக்காரனா 15 வருஷம் இருந்திருக்கிறேன், சினிமாவில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். இந்த 25 வருஷத்தில் எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை, தலைவர்களை, பிரபலங்களை, சினிமாக்காரங்களை பார்த்துருக்கேன், கடந்திருக்கேன். என்னால் கணிக்கவே முடியாத ஒரு ஆள்னா அது தம்பி சிவகார்த்திகேயன் மட்டும்தான். எந்த இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார் என்ன செய்வாருங்கிறது கணிக்கவே முடியாது. இப்போ தேர்தல் நேரம் எந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கூட என்னால் பட்படான்னு பதில் சொல்லிட முடியும். ஆனால் சிவகார்த்திகேயன் யார் கூட கூட்டணி வைப்பார்னு கேட்டால் என்னால் இல்லை, இண்டஸ்ட்ரியில் உள்ள எவராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் அடுத்து யாரை வச்சு படம் பண்ணுவார்னு ஒரு 15-20 இயக்குநர்கள் பட்டியல் பேர் அடிபட்டப்போ கூட அந்த பட்டியல் அடிபட்ட பேரில் யார் பேரும் இல்லை, திடீர்னு தம்பியை செலக்ட் பண்ணார். அப்போது ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அந்த இயக்குனர் அடுத்த படத்துக்கு செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படம் அப்போ எப்பேற்பட்ட படமாக இருக்கும். தாய் கிழவிங்கிற டைட்டில் வச்சப்பவே அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பரபரப்பை உருவாக்குன படமாக அது மாறிடுச்சு. சரி, இந்த அளவுக்கான அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஆவல் ஏற்பட்டுச்சு. தம்பி நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை எனக்கு காட்ட முடியுமோ காட்டுங்கன்னு கேட்டேன். நேற்று அந்த படத்தை பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், ராதிகா மேம் பார்க்காத கேட்காத கதை இல்லை, பார்க்காத படம் இல்லை, பண்ணாத பாத்திரங்கள் இல்லை, பேசாத வசனங்கள் இல்லை. ஆனாலும் மொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து அவங்களுக்கு திருஷ்டி சுத்தினா கூட அது 100% தகும். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் வயிறு குலுங்க சிரிச்சு ஒரு படம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. மனசு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சார் இப்பேற்பட்ட படம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேவை அவசியம். அதுக்காக இது ஒரு நகைச்சுவை படமா காமெடி படமா அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நம்ம கடந்து போயிடவே முடியாது. எப்படி இவ்வளோ பெரிய உடம்புல வியாதி வர்றப்போ ஒரு சின்ன இடத்துல இன்ஜெக்ஷன் போடுறோமோ அந்த மாதிரி கிடைச்ச இடத்துல எல்லாமே பகுத்தறிவு கருத்து தொடங்கி மண் சார்ந்த விஷயங்கள் தொடங்கி வாழ்வியல் தொடங்கி ஒரு பெண் சுயம்புவா நிக்கணுங்கிற தன்னம்பிக்கை ஊட்டுற வரைக்குமான பல விஷயங்களை இயக்குனர் அசால்ட்டா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. நிச்சயமா இந்த படத்தில் நடிச்ச அத்தனை கதாபாத்திரங்களுமே, அதாவது நல்ல கதைக்கு நல்ல திரைக்கதைக்கு ஹீரோக்கள்லாம் தேவையே இல்லை. அதில் பண்ணுற அத்தனை கதாபாத்திரங்களுமே ஹீரோக்கள் தான். அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றி வர்றப்போ ஹீரோக்கள் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க தமிழ் சினிமா இனி நல்ல கதைகள் பின்னால் ஓட ஆரம்பிக்கும்னு நம்ப முடியுது. அதை நிகழ்த்தி காட்டியிருக்கதும் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான பெருமிதமாக இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும் சார். இருக்கு படத்தில் எல்லாருமே, அதாவது அந்த வாழ்வியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே அவ்வளவு தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஒருவேளை ராதிகா மேடம் கூட நடிக்கிறோம், அதனால நம்மளும் கவனமாக நடிக்கணுங்கிறதுனால ஏனோ தெரியல, அவ்வளவு பேர் அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கருப்பு சாமின்னு ஒரு சாமியை காட்டுறாரு, அது கூட சிறந்த கதாபாத்திரமா இருக்கு அந்த படத்தில். அந்த கருப்பு சாமி தொடங்கி உதவி இயக்குனர் சாமிநாதன் வரைக்குமான அந்த படத்தில் நடித்த அத்தனை பாத்திரங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தம்பி சிவகார்த்திகேயன் பற்றி ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை நான் சந்திக்க போயிருந்தேன். படம் ஜெயிச்சா நான் சம்பாரிச்சுக்க போறேன்னு, படம் தோத்தா அந்த கடனை நான் ஏற்றுக்க போகிறேன். ஆனால் இந்த படம் தேட்டருக்கு வரலாமான்னு எப்படி நான் கேட்குறாங்க அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அப்பாற்பட்டும் ஒரு சில விமர்சனங்கள் யூடியூப்பில் ஒன்று போயிட்டுருக்கு. நடித்தமா சம்பாரிச்சமான்னு இல்லாமல் எதுக்கு இருக்கு இந்த தயாரிப்பு வேலையெல்லாம் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் கேட்குறோம்.
அப்போ சிவகார்த்திகேயன் தம்பி எந்த பதிலும் சொல்லலை, இன்முகமாக சிரிச்சார் லைட்டாக. அப்போவே நினச்சேன் இதுக்கு தரமான ஒரு பதிலடி இருக்குது அப்படின்னு. அந்த பதிலடி தான் தாய் கிழவி படம். வேலைக்காரன் படம், அவர் நடிப்பில் வேலைக்காரன் படம் ரெடியான ஒரு சூழல். அந்த தேதியில் அந்த படத்தை தொடங்க முடியாத ஒரு நெருக்கடி, ஒரு சில தயாரிப்பு தரப்புலையும் சரி, பெப்சி மாதிரியான அமைப்புகள் மூலம் ஒரு சில நெருக்கடி. சொன்ன தேதியில் தொடங்க முடியாத சூழல். நான் தம்பியை பார்க்க போனப்போ சொன்னேன், சரி தம்பி ஒரு சில நெருக்கடிகள் அப்படின்னா தள்ளி போட்டுடலாம், அதனால என்ன அப்படின்னு. இல்லைண்ணே, சொன்ன தேதியில் ஆரம்பிச்சிருவோம், ஒரு நாள் ஷூட்டிங்காச்சும் நடத்திடுவோம், அதுக்கப்புறம் அது டிலே ஆனால் பரவாயில்லண்ணே, ஆனால் சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடத்தி ஆகணும் அப்படின்னாப்புல. இவ்வளோ பிடிவாதம் தேவையா தம்பி அப்படின்னு. நெருக்கடிகளை தாண்டுற ஆளா சினிமாவில் மட்டும் நடித்தா போதுமாண்ணே அப்படின்னாரு. சொன்னது மட்டும் இல்லை, அந்த சொன்ன தேதியில் வேலைக்காரன் படத்தை தொடங்கி அட்டகாசமாக அதை நடத்தி முடிச்சும் காமிச்சாரு. அன்னையிலேருந்து சிவகார்த்திகேயன் தம்பி இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேகத்தில் துளி குறையில, அவருடைய நிதானம், பக்குவம் எல்லாமே பார்த்தா, அதாவது ஒரு பத்திரிகைக்காரனா நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். அதை பார்த்து நான் கூட சொல்லியிருப்பேன், தம்பி ஒரு 60-70 வயசுலலாம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா இதெல்லாம் என்னோட 20வது வயசுலேயே பார்த்துட்டேன்ப்பான்னு அவர் அசால்ட்டாக கால் மேலே கால் போட்டு தூங்கலாம். அப்பேற்பட்ட அனுபவம், பக்குவம் அவருக்கு இருக்கு. விமர்சனங்களை அவர் ஒருபோதும் அவர் ஒரு எதிர்ப்பை நினைக்கிற ஆளே கிடையாது. விமர்சனங்களை நல்லபடி ஏற்றுக்கிறவர். அவர்கிட்ட பல தடவை பார்த்து பேசி பழகின விதமாக நான் சொல்கிறேன். எந்த விமர்சனத்தையும் அவர் உதாசீனப்படுத்தல், ஏற்றுப்பார். நியாயமான விமர்சனங்கள் தான். ஆனால் அது வன்மமாக மாறுறப்போ அவர்கிட்டேருந்து எந்த பதிலையுமே நான் பார்த்ததில்லை. இன்முகமாக கடந்து போகிறது மட்டுமா தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை, நிறைய பேச நினச்சேன், நேரம் இல்லை. கொக்கு ஒருபோதும் கெளுத்தி மீனை விழுங்காது. ஏன்னா கெளுத்தி மீனை சாப்பிட்டுச்சுன்னா கெளுத்தி மீனோட முள்ளு கொக்கோட கழுத்தை கொதறி சாகடிச்சிடும், கொக்கை சாகடிச்சிடும். இயல்பான யதார்த்தமான கருத்துக்களாக இருக்கட்டும், எதிர்வினைகளாக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வன்மங்களால் சிவகார்த்திகேயனை வீழ்த்திட முடியும் நினைச்சு காத்திருக்கிற 1000 கொக்குகளுக்கு சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் ஒரு கெளுத்தி மீன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த சிவானா, தேங்க்யூ. எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக தெரியும். இப்போது ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சுதன், அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசர். தேங்க்யூ சுதன் ஃபார் யூனோ, இட்ஸ் எ கிரேட் ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ அகெயின் அண்ட் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய டைரக்டர் சிவா, அதாவது என்னென்னா, நம்மளோட ஜேர்னியில் வெகு சில ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சிவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டுடியோக்கு வரும்போது அவர் எதுவுமே சொல்ல, என்ன அவர் கூட ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். அவர் நான் ரொம்ப க்ளோஸாக அவர் கூட நான் பழகியிருக்கேன். ஐ திங்க் அவர் பக்கத்தில் உட்காரும்போதே எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் பெருசாக பேசினதே கிடையாது. சார் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதான் சார் மியூசிக் அப்படின்னாரு. அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தாண்டி ஒரு க்ரியேட்டிவ் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். தேங்க்யூ சிவா சார். என்னுடைய பெஸ்ட்டை என்கிட்ட வாங்கிட்டதுக்கு, எதுவுமே அவ்வளோ ஒரு புரிஞ்சு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கை வாங்குவார். ஸோ உங்களோட நான் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். ஸோ லாட் மோர் ஜேர்னி. ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெபியூ. அண்ட் ஒரே நேரத்தில் 2 படம், ஒன்று இப்போ அடுத்தது ரிலீஸ் ஆகும்போது இப்போ இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு. இது கண்டிப்பாக என்னுடைய கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். I want to thank all my musicians, all the singers who worked in this film, all the technicians, Kalai sir, I forgot to tell you sir, thank you so much sir. And SK Productions sir, Rahul, அவர் யூஸ்வலி கம்போசிங்க்கு டைரக்டர் தான் வருவார். ஸோ எங்களோட ராகுலும் ஒவ்வொரு கம்போசிங்கில் எங்களோட உட்காந்து, ஸோ தேங்க்யூ ராகுல். தேங்க்யூ ஒர்க் ஸோ ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ பிக் சப்போர்ட். அண்ட் இந்த வாய் படித்த என்னுடைய லிரிசிஸ்ட் அருண் ராஜானா, ஜெகன், கருமாத்தர் மணிமாறன் சார், தேங்க்யூ ஸோ மச் அவுட் ஸ்டாண்டிங் லிரிக்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ. வாய்ப்படுத்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் நாங்கள் பேசுவதோட தியேட்டரில் 27th பயங்கரமாக பேசப்படும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நிவாஸ், இருக்கணும் நீங்கள் எங்களோட இன்னும் கொஞ்சம் இருக்கிறோம். சிவகார்த்திகேயன் அவர்களை பாட வச்சுருக்கீங்க, பாட்டு எழுத வச்சுருக்கீங்க, ஃபுல்லாக பயங்கரமாக அந்த ஒரு மியூசிக் கனெக்டில் 2 பேரும் கனெக்ட் ஆகிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா
அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாடிட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வடிவேல் சார் யோசிச்சிருந்தோம் அந்த பாட்டுக்கு. சரி, அவர் பாடினா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ன்ட்டு. பட் ஏதோ ஒரு சில காரணத்துக்குனால அது நடக்கலை. அப்புறம் யோசிச்சே இருந்தோம். அப்புறம் பார்த்தா சிவா சார் சிவானா பாடினா எப்படி இருக்கும்னு அதுக்கப்புறம் அவர் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் பாட மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் தான் வந்து எப்படியாவது பிடிச்சி பாட வச்சிட்டோம். ஸ்டுடியோவில் அப்படியே கேட்டு 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 அவர் பாடி இந்த பாட்டை வந்து அந்த எனர்ஜி கொடுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பாட்டுங்க. எனக்கு இன்னொரு ஒரு ஆசை. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ மேம் லாஸ்ட்டாக அப்படி ஸ்வாகாக உட்காந்துருப்பாங்க ஒரு சீன். அது பார்க்கும்போது அப்படி ஒரு புல் அரிக்கிற மொமெண்ட்டாக இருந்தது. ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, சார் நடந்து வந்தார், சார் கார்லேருந்து இறங்கினார், அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த டியூன் தோடிச்சுடுவாங்க. ஸோ மேமை எந்த ஒரு சீனில் பார்க்குறப்போ இந்த வாக்குக்கு போடுற ஒரு பிஜிஎம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பிக் ஃபேன் மேம். நான் வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து நான் சித்தி சீரியல் பார்த்து தான் தூங்குவேன் மேம். ஸோ ஐ திங்க் இட் கம்ஸ் ஷார்ப் அட் 9:30 in the night. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ மேம் வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு மாசான படம். ஆக்சுவலி இந்த மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், இந்த ரைட்டிங்கில் இந்த ஒரு மாஸ் இருக்கும். ஸோ இவங்க சார் சொன்னது இந்த படம் ஒரு டிவைனாக இருக்கணும், ஒரு 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 அம்பாள் மாதிரி, ஒரு காடஸ் மாதிரி இருக்கணுன்றதை டெபிக் பண்ணுன்றது தான் இதோட அண்டர்லைன் ஐடியாவே. ஸோ மேமோடைய ஐடியாலஜிஸ், த மேம் இட்ஸ் லைக் எஃபர்ட்லெஸ், ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ரிதமிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது வந்து எங்களுக்கு மியூசிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபமாக அப்படி வந்து விழுந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் பீங் ஸோ கிரேஸ்ஃபுல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்றது ஆசை. ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷனை பற்றியும் இந்த படைப்பை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள்ண்ணே. இல்லை, எனக்கு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு நான் திடீர்னு ஒரு நாள் எனக்கு படம் பார்க்கணும் வரியான்னு ஃப்ரீயாக இருக்கியாடான்னு கேட்டார். ஃப்ரீயாக தான்ப்பா இருக்கேன், வரேன் அப்படின்னு. போய் படம் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னால் நான் படம் வீட்டில் படம் பார்த்தோம். கொஞ்ச நேரம் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இது யார் படம் என்ன எதுவுமே எனக்கு தெரில. சரி, சிவா கூப்பிட்றாப்புல போய் படம் பார்க்குறோம், அவ்வளோதான். போய் கொஞ்ச நேரம் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. கதை வர்றாங்க, ஒருத்தவங்க பயங்கரமாக ஒரு பில்டப்பாக இருக்குது படம். இவங்க யார் இவங்க அப்படின்னு நான் பக்கத்தில் கேட்குறேன், யார் இவங்க? அப்புறமா பார்த்தா இது ராதிகா மேடம். ராதிகா மேடமா அப்படின்னு திருப்பி இன்னும் கண்ணை ஓப்பன் பண்ணி இன்னும் அப்படியே இது பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். படம் வந்து ஒரு ஒரு லைஃப்பை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி போய்கிட்டே இருக்குது. நான் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார ட்ராவல் ஆக ஆரம்பிக்கிறேன். எனக்கு சில கேரக்டர்ஸ் கூட இன்க்ளினேஷன் வருது. நான் அவங்கள ரொம்ப பயங்கரமாக என்னோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸாக ஃபீல் பண்ணிக்கிறேன். சில நேரம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான சீனில் அழுக வரும். ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சீனில் அழுக வந்து என்னால் அழுகையை அடுக்க முடியாமல் நான் அப்படியே கிளம்பி எந்திரிச்சு சும்மா அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து நான் தனியாக போய் அழுதுட்டு வந்தேன். சும்மா போயிட்டு கண்ணை தொடச்சிட்டு அதெல்லாம் இல்லை, நான் அழுதேன், ரொம்ப அழுதேன். அது வந்து அந்த சீனில் அது ஒரு முக்கியமான சீனு, ரொம்ப எமோஷ்னலான சீனு. இப்போ நான் சொல்ல ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே அந்த சீன் ஃபீல் ஆகும். ராமதாஸ் அண்ணனோட சீன் அது ரொம்ப என்னை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன இப்படி ஒரு தெளிவான இவ்வளோ டீட்டெயிலான ஒருத்தரோட எமோஷன் இன்னும் அந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இன்னும் இருக்குது. அந்த கேள்விக்கான சரியான பதிலாக சிவகுமார் முருகேசன் இயக்குனர் எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அந்த கேள்வி இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி கேள்வி கேட்டு அதை ஒரு வேடிக்கையாக பேசுகிற எல்லாருக்குமே அந்த பதில் அவர் சொல்லுவார். அந்த பதில் வந்து ரொம்ப ரொம்ப மனசை வந்து ஆமாம் நீங்களாம் என்னடா நினச்சிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்க, அடுத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சூழலாக இருக்கும். ஸோ முதல்ல நான் தாய்க்கல்வியிலேருந்து வெளில வந்துட்டு நான் அப்படியே இதை உருவாக்கின தயாரிப்பு நிறுவனத்துக்கு மேலே அப்படி நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னடா எப்படா இருக்குன்னு கேட்டாப்புல நான் வந்து சொன்னேன், இது உங்களுக்கு கனா பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். கனா நம்ம படம் தானடா, பிடிக்காதா அப்படின்னா. இந்த படம் கனா இன்ட்டு 100. ஏன்னா கனாவில் சொன்ன அந்த ஒரு உமன் விஷயங்கள், அதாவது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி எல்லா பெண்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கான தடையை எப்படி அவங்க உடச்சிட்டு வந்து ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கும் போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது தான் கனா. ஆனால் இது அப்படி இல்லை. எப்படி இருந்தால் அதை உடைக்கலாம், என்ன பண்ணால் அது நடக்கும்,
எப்படி நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது எப்படி அதை சரி பண்ணணும், இல்லை எப்படி அதை அமைச்சுக்கணும், இல்லை எப்படி அதை பார்க்கணுன்ற ஒரு விஷன் இட்ஸ் ஃப்ரம் அ மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப மிகச்சரியான ஒரு நமக்கு காட் மதர் இருந்து ஒன்று சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் இந்த கதையோட ஹோல் ஐடியா. அண்டு இந்த படம் வந்து ரொம்ப சிரிக்க வைக்கும். ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பயங்கரமாக அழ வச்சிரும். அது வந்து ரொம்ப நாள் வந்து அது உங்கள் கூடவே ட்ராவல் ஆகும். இன்றைக்கி வரைக்கும் நான் என்னோடய ஆஃபீஸில் என் அசிஸ்டன்ஸ் கிட்ட தாய் கிழவி பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். படம் பார்த்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பேசுகிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக எங்கள் ஆஃபீஸ் நான் ஃப்ரீயாக இருக்கீங்களா வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டப்போ அவர் வந்தப்போ எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே ஜாலியாகிட்டாங்க. இவர் தான் டேரக்டர், தாய் கிழவி டேரக்டர்னு. அவர் வந்து அவர் என்னங்க டெய்லி உங்கள் படத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு, இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, இப்படி இருக்குன்றாரு அப்படி இருக்குன்றாரு, என்னதாங்க எடுத்திருக்கீங்கன்னு அவங்களே வேறு கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. ஸோ ரொம்ப 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 ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவா அந்த ஸ்டேட்டஸ் போட்டார் இல்லையா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டீம். அந்த டீமில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு. அண்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது எனக்காக, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்காக உருவான என்னோட குடும்பம். எனக்காக அப்படின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு இருந்தது. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணி, பட் நான் அருண்ராஜா படம் அப்படிங்கும்போது அது எஸ்கேன்னு பேர் போட்டு அதில் தான் வரணுன்றதுல கீனாவும் அதை இன்னமும் அடுத்தடுத்த இயக்குநர்களை வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு மேடையாகவும் பெரிய பிளாட்ஃபார்மாகவும் இன்னும் புதிய இயக்குநர்கள் இன்னும் பெரிய இயக்குநர்கள் உருவாவதற்கான ஒரு தயாரிப்பு நிறுவனமாகவும் அது இருக்கிறப்போ, முன்னெல்லாம் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் ஸ்டில் ரன்னிங் த ஒரு என்ன சொல்கிறது, அவங்க தான் ரன்னிங் த இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு ப்ரொடியூசராக இன்னைக்கு பெருமையாக சொல்லிட்டு மேடையில் ஏற்றி நிற்கிற அளவுக்கான திரைப்படங்களை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன் இருக்கும்போது அந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் எனக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கனா அது என்னோட கனா இல்லை, எல்லாரோட கனா. இன்னைக்கு பல கனாக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். இதில் நிறையா சொல்லணும்னு நிறைய ஆசைப்பட்டு வந்திருக்கேன். சிவகுமார் முருகேசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நான் அவர் கூட பேசினது ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். அந்த 4 நாளுமே நாங்கள் ரொம்ப டீப்பாக பேசினோம். நிறைய பேர்கிட்ட அவர் நிறைய மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காரு. சில பேர்கிட்ட பேசவே மாட்டார், சில பேர்கிட்ட நிறையா பேசுவார், சில பேர்கிட்ட டெக்னிக்கலான விஷயங்களை பேசுவார். நான் எமோஷ்னலாக வி ஷேர்ட் மூமெண்ட்ஸ். அப்படிங்கும்போது த மொமெண்ட் ஹீ ஷேர்ட் ஹிஸ் ரியலைசேஷன் ஆஃப் லைஃப் அட் ஒன் பாயிண்ட், நான் வாழ்க்கையில் நானும் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ற ஒரு முடிவை அவர் உணர்ந்த தருணம், அவர் சொன்ன விதம், அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு அந்த செகண்ட்லேயும் கண்ணீர் வந்துச்சு. ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு டைரக்டர், இஸ் அ குட் வெரி குட் ரைட்டர், வெரி குட் ஹியூமன் பீயிங், வெரி குட் பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் எமோஷனல் சென்சிட்டிவிட்டி. ஸோ அவரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். அது நான் சொல்லுவேன், இந்த ரைட்டரை ரொம்ப நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இந்த டைரக்டர்ஸ், நான் யார் கதையை வேணால் நான் டைரக்ட் பண்ணிட முடியும், ஆனால் எழுதுகிற அந்த எழுத்து, அந்த கரெக்டான வார்த்தைகள், கரெக்டான கதாபாத்திரங்களுக்கான சொல்லாடல்கள் எழுத தெரிஞ்ச ஆட்கள் மிக குறைவு. இவரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், இவரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்குனர் இவர், ரைட்டரும் கூட. ஸோ அந்த ரைட்டர் வந்து நிறைய கிராண்டியர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ, யூ இன்க்ளூடட் மீ இன் யுவர் ப்ராஜெக்ட். அது படம் பார்த்ததுக்கப்புறம் நானே கேட்டு வாங்கி, ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் நிற்கலைன்னா நான் எங்கே போய் நான் நிற்பேன், எனக்கு வேணும் இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டு எழுதுங்க, பாட்டு பாடுங்கன்னாரு. 2 பாட்டு எழுதியிருக்கேன், ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய மேடைகளுக்கு போக மாட்டேன், நான் பாட்டு எழுதுகிற ஈவெண்ட்டாக இருந்தாலும். ஏன்னா அங்கே போய் நம்ம என்ன பேச போகிறோம், எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லையே. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அதுக்குள்ளார பேச நினச்சதெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதை போய் பேசி அது நம்ம திருப்பி நம்ம இவ்வளோ கேவலமாக வேறு போய் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்டேஜை
நான் ரொம்ப பெருமையான ஒரு ஸ்டேஜாக நினைக்கிறேன். இங்கே தேடி வந்து நானே நின்றுருக்கிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலு. இந்த படம் நாளைக்கு பல தேசிய விருதுகளை வாங்கும். மேடம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு டெஃபினட்டாக எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன், நான் அந்த இடத்துல ஓட்டு போடுற இடத்துல அந்த தகுதி எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மேடமுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஸோ அது இல்லாமல் இயக்குனருக்கான இதுவும் அங்கீகாரமும் இந்த அடுத்த ஆண்டு பார்க்கும்போது மிகச்சிறந்த இயக்குனர், அறிமுக இயக்குனர் அந்த காம்படிஷன்லாம் விட்டுட்டு எல்லா இயக்குனர்களோடையும் அவரோட படம் வந்து கம்பீட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இது நான் என்னோட கனா ஆடியோ லான்ச்சில் கூட இவ்வளோ பேசியிருக்கேனான்னு தெரில. இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதுக்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். என் படைப்போட அது 100 மடங்கு பெருசு சொல்லுது. பெரிய மனசு வேணும், அந்த கலையை ரசிக்கணும் மட்டும்தான் வரும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ராஜ்வேல் டார்லிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி இருக்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், மெஜாரிட்டியாக ஒரு லாப நோக்கத்துக்காக படம் பண்ணுறதை தான் நம்ம போய் ஒரு கதை சொல்லும் போது ஆகட்டும், ஒரு படம் பண்ண அப்ரோச் பண்ணும் போது அந்த லாப நோக்கன்றது தான் அது பிரதானமாக இருக்கும். ஆனால் இங்கே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோடை அழிச்சிருவாங்க. இந்த கம்பெனி வந்து வெறும் லாப நோக்கத்துக்காக படம் பண்ணுற ஒரு கம்பெனி கிடையாது. தமிழ் சினிமாவுக்கு ஏதோ ஒரு வகையில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது கம்பெனிக்கு சக்ஸஸை கொடுக்குதா அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஸோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த கம்பெனி மூலயமா எவ்வளோ நல்ல படங்களை கொடுக்க முடியும், அது தேசிய அளவுலேயே ஆகட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லே ஆகட்டும், அந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்கறதாகட்டும், ப்ளஸ் நல்ல யங் டேலண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒரு 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 டேரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு என்டையர் டீம். ஓகே, அங்கே வந்து ஒரு யங் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல கதை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த டீமே மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு 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 பெரிய பிளாட்ஃபார்மை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கு நாங்களும் ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா இந்த விஷயத்த நீங்கள் ஐபிஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த டேலண்ட்ஸை வந்து தேடி தேடி எங்கெங்கேருந்தோ இருந்து அந்த டேலண்ட்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுப்பாங்கன்னு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சொல்லலாம். சிஎஸ்கேன்னு சொல்லலான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சாரை பற்றி சொல்லணும். என்னென்னா நம்ம எல்லாரும் இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும், மக்கள் மத்தியிலே ஆகட்டும், அவர் ஒரு ஹீரோவாக நம்ம அவரை புகழ்கிறோம், அவர் ஒரு பர்ஃபார்மராக புகழ்கிறோம், அவரோட வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், புகழ்கிறோம். பட் ஒரு ப்ரொடியூசராக நம்ம கன்சிடர், அதாவது இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஒரு ப்ரொடியூசராக நம்ம அவரை பற்றி பேச மாட்டோம். அதை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசராக எவ்வளோ சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம பணமாகட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு அவரோட எண்ணத்துக்கே ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அதே மாதிரி கலை சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அவருக்கு உறுதுணையாக இந்த கம்பெனியை வந்து சப்போர்ட் பண்ணி எந்த வகையிலையும் அந்த கிரியேட்டர்ஸ்க்கான ஃப்ரீடம் இது பண்ணாமல் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற கலை சாருக்காகட்டும், சிவகார்த்திகேயன் சாருக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ராதிகா மேம், அவங்கள பற்றிலாம் நமக்கு பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் நான் சொல்ல வர்றது ஒரே விஷயம் என்னென்னா, எப்படி கம்பேரிசனுக்காக சொல்லலை, பட் ஒரு மேல் ஆக்டர்ஸில் எப்படி நம்ம வந்து ஒரு கமல் சாரை வந்து இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ கேரக்டர் நடித்ததுக்கப்புறமும் அந்த ஹங்கர் ஃபார் ஆக்டிங், அந்த ஹங்கர் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு குறையாமலே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு இணையாக வந்து ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸில் ஒரு இத்தனை படங்கள் அவங்க எத்தனையோ பெரிய பெரிய டேரக்டர்ஸோடு நடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இத்தனை வயசில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு அந்த ஹங்கர் தான் மெயின் அதை நடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மேடம். நீங்கள் நிறைய பேர் எங்களை மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுறீங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் 5 வருஷம் இருந்துட்டோம், 10 வருஷம் இருந்துட்டோம், இத்தனை படம் நடிச்சிட்டோன்னு ஒரு சலிப்பு எல்லாருக்கும் வரது நம்ம பார்க்க முடியுது. பட் இத்தனை வருஷங்கள் இத்தனை கேரக்டர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த சலிப்புலாம் இல்லாமல் அது ஒரு உங்களுக்குள்ள அந்த ஃபயரை நீங்கள் வந்து நிறைய பேர் கடத்துறது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. அண்டு சிவகுமார் ப்ரோ, அவரை பற்றி சொல்லணும். என்னென்னா பொதுவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்ஸோட படத்துக்கு தான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு டெபியூ டேரக்டரோட படத்துக்கு இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும் மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் தடவை.
ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்ம சினிமாவை பார்க்குறோம். ஒரு டெபியூ டைரக்டருக்கு படத்துக்கு இண்டஸ்ட்ரியில் பேசுகிறதாகட்டும், ஆர்டிஸ்ட் மத்தியில் பேசுகிறதாகட்டும், ப்ரெஸ்ஸில் பேசுகிறதாகட்டும், இப்படி ஒரு படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் ப்ரோ. உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ், ரொம்ப ஹாப்பி. அடுத்து செய்யோனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் வந்து பார்க்கும் போதே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன படங்களை தொடர்ந்து ஆதரிங்க. அதுக்கு வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி நல்ல கம்பெனி இருக்குது. ஸோ நிறைய பேர் வெளியில் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக போய் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல கதையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் படம் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி படங்களை நம்ம ஓடிடியில் தான் பார்க்கணும், டிவியில் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். உங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும். ஸோ அதுக்காக எல்லாரும் தியேட்டரில் வந்து 27 அன்னைக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படம் வந்து 1000 கோடி வசூல் பண்ணுச்சுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எவ்வளோ சந்தோஷப்படுமோ, எவ்வளோ பெருமைப்படுமோ, அதை விட பெருமை ஒரு புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல கிடச்சிரும். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பத்திலிருந்தே புதுசாக டீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோம் ஸ்டேஜில் வந்து இது என்னோட முதல் மேடைன்னு சொல்கிறாங்க. டிஓபி வந்து பேசுகிறப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப அவங்களுக்கு கண்ணீர் வருது. நான் முதல் செக் வாங்குறப்ப சைன் பண்ணுறப்ப எனக்கு வந்த கண்ணீர், சிவா அவர் முதல் நாள் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொன்னப்போ அவருக்கு வந்த கண்ணீர், இந்த மாதிரியான சந்தோஷங்களை எல்லாத்தையும் எஸ்கே ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கு. ஸோ அது எப்படின்னா இப்போது எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். 6 மாதம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா, ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஓகே சொல்லிட மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு கேட்குறப்ப அதோட சந்தோஷமே வேற. சிவா என்கிட்ட சொன்னப்போ அப்படி தான் இருந்தது. இப்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சா இப்போ 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 இதுவரையிலும் ஒரு 8 படம் 9 படம் பண்ணிட்டுருக்காங்க. அதில் 5 புது டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நினச்சா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டரை வச்சு நல்ல ஒரு பெரிய படம் எடுத்து நல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு படம் பண்ண முடியும். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்பி அவங்கள அந்த கதையை நம்பி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி இங்கே பார்க்குறப்பவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தையும் டைரக்டரையும் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். இதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, எஸ்கே ஸ்டைலில் சொல்லணும்னா, ஜெயிச்சவன் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட இவன் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு வைக்கிற நம்பிக்கை ரொம்ப 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 பெருசு. அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் நாங்கள் எல்லாருமே. நாங்கள்லாம் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது. ஸோ இந்த நம்பிக்கைகளாக புதுசாக ஒரு நம்பிக்கையாக சிவா வந்திருக்காரு. வெல்கம் சிவா இந்த ஃபேமிலிக்கு வந்தது. சிவாவை எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடி என்கிட்ட ஒரு கதை சொன்னார். இந்த மாதிரி தாய் கிழவி ஸ்கிரிப்டை சொன்னப்போ எனக்கு அது கேட்டு ஆச்சரியமாக இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கிரிப்ட், ஹியூமர் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷனில் பேசி அது ஓகே ஆகி எஸ்கே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஸ்கிரிப்ட் முழுமையடைஞ்சிருச்சுங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா சரியான ஒரு இடத்துக்கு தான் போயிருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த படம் டேக் ஆஃப் ஆக அதை பற்றின பட்ஜெட் பேச ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுகிறப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சுது. ஏன்னா சிவா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்கிரிப்ட் சொன்னப்போ என்ன விஷன் இருந்ததோ, என்ன ஸ்கேலில் அவர் யோசிச்சாரோ அதை விட 2 times 3 times மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ இன்வால்வ்டாக அதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. சூப்பர் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளவன்ட்டு இருக்காங்க. முக்கியமாக லீட் ரோலாக ராதிகா மேம் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லெஜெண்டரி ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அது மேம் நடிக்கிறாங்க, இப்படி ஒன்று அசம்பிள் ஆகுதுன்னு உடனே இந்த படத்தை எப்போ போட்டு காட்டுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஷூட் முடிச்சு ஒரு நாள் எல்லாரும் உட்காந்து படத்தை பார்த்தப்ப ஒரு 4 செவத்துக்குள்ளே அவ்வளோ கைதட்டல்கள் விசில்கள் வரவே வராது. அப்படி ஒரு சவுண்டு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணான். அதில் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கூடுதல் சந்தோஷமாக எனக்கு என்னென்னா,
அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அது அப்படியே படமாக இருக்குது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, சிவா ப்ரொடக்ஷனில் உங்ககிட்ட கரெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லை நான் எஸ்கே சார்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இது உங்களோட விஷன், நீங்கள் பண்ணுங்கள், என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ப்ரொடியூசர் வாயிலிருந்து இப்படி ஒன்று வரவே வராது. அப்படி ஒரு சப்போர்ட் வந்து எஸ்கே உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒரு எஸ்கேவை ஹீரோவாக எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் எப்படி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக அவர் எப்படிங்கிறது எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ரொடியூசர். அவர் சிவாட்ட சொன்னதும் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படம் எடுங்க, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அவர் வந்து முழுசாக படத்தை ஓன் பண்ணிட்டார். எப்படின்னா இப்போ ஒரு ப்ரிவியூவில் வந்து ப்ரிவியூ எல்லாம் பார்க்குறாங்க, படம் பார்த்துட்டு எல்லாரும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க, டேரக்டர் வந்து சூப்பராக பண்ணிட்டார் அப்படின்னா சிவா எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அதை விட அதிகமாக சந்தோஷம் எஸ்கே பட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் டேரக்டரை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது விவரம் தெரியாதவன் யாராவது பார்த்தானா அவர்கிட்ட போய் கேட்டுருவா, சார் நீங்களா டேரக்டர் அப்படின்னா, இல்லைங்கண்ணா. அப்புறம் ஏங்க இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த லாபங்கள், இந்த படம் ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட போகுது, அதெல்லாம் தாண்டி ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவரை எல்லாரும் புகழ்றாங்கிறத அவர் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த படம் ரொம்ப பெரிய படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாத்தோட ஒரே ஒரு விஷயம், சிவா வந்து ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அடையாளம் வந்து கொடுத்தது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான். நான் இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஸ்கிரிப்டுகள் எனக்கு வர்றப்ப என்கிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா நான் கண்டிப்பாக எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து நான் அதை சொல்லுவேன், அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுப்பேன்னு சொன்னார். சிவா சூப்பர், இதை அடுத்தடுத்து பண்ணுங்கள், நல்ல கதைகள் வரட்டும். எஸ்கே ப்ரொடக்ஷன் இது மாதிரி நிறைய புது இயக்குநர்களை கொண்டு வரட்டும், நல்ல நல்ல கதைகள் படமாகட்டும். தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தாய்க்கிழவி படத்தை 27ஆம் தேதி போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். வந்து ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி சின்ன ஊர்கள்லேருந்து பெரிய கனவோட சினிமாவுக்கு வந்ததுக்கு இந்த ஜெனரேஷனோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சிவா சார். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன் அவரோட அந்த டிவி ஆங்கரிங் அந்த கம்பைலேஷன் வீடியோ, ஸோ பயங்கர ஃபேமஸ். ஸோ அப்போ இருந்து நான் அவரோட பயங்கரமான ஃபேனு. ஸோ அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி வரும்போது ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார். ஸோ அப்போது நான் அந்த டயத்தில் ஃபஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. ஸோ அந்த டைம் கதை சொல்ல முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போய் சொல்லி, ஆனால் நிறைய டேரக்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் சிட்டிங்லலாம் ஓகே ஆகலை, ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஹீரோஸ்கிட்ட போய் திரும்ப சிவா சாரியை மீட் பண்ணி அப்புறமா டான் நடந்துச்சு. வெரி ஃபஸ்ட்டு ஐடியா, அதாவது செகண்ட் டைம் நரேஷன் உட்காரும்போது வெரி ஃபஸ்ட் டைம் அந்த வெர்ஷனை கேட்டதுலேருந்து கடைசி ரிலீஸ் வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட், நிறையா அதை சுற்றி நிறைய அவநம்பிக்கைகள் இருக்கும். அப்போல்லாம் வந்து பயங்கர எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் வந்து சிவா சார் தான். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அந்த ரிலீஸுக்கு முந்தின நாள் நைட் மெசேஜ் பண்ணேன், சார் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன சார்ன்னு, எல்லாம் விடுங்க காலைல பார்த்துப்போம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் சிவா சார். அண்டு நான் வந்து இவரோட ஃபஸ்ட் படம் பண்ணிடணும்னு யோசித்தேன். அதில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளெஸிங்காக அமைஞ்சது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணது. ஏன்னா இங்கே மற்ற டேரக்டர்ஸ் சொன்ன மாதிரி அது வந்து அவரோட படமாக அதை அவர் ஓன் பண்ணிப்பார். நிறையா டிஸ்கஷன்ஸ் நடக்கும். எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு 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 பிரதர் கூட இருந்து தனியாக இல்லைன்ற ஃபீலை மட்டும் நம்மக்கிட்ட ஒரு பெருசாக கொடுத்துருவார். அப்படி தான் எனக்கு டானில் இருந்துச்சு. அண்டு அப்படி தான் இந்த தாய்க்கிழமையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அண்டு தாய்க்கிழமை நான் வந்து ஒரு லாஸ்ட் டிசம்பர் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ரைட்டிங் சிவா, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரூரல் என்டர்டெய்னர் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த படம். ரொம்ப சூப்பரான ரைட்டிங். அண்ட் அடுத்து சேயோனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு எனக்கு தாய்க்கிழவியில் நிறையா என்னோடய ஃபேவரட் ஸ்டார்ஸ் நிறைய பேர், பாலா ப்ரோ, அருள்தாஸ் சார், அப்புறம் முத்துக்குமார் அண்ணன்,
சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் ரேச்சல் மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் நிறையா லைஃப்பை கொண்டு வந்திருந்தாங்க. அண்டு ராதிகா மேம், நான் அந்த படம் பார்த்து முடித்தோடனே நான் அந்த டீம் கிட்ட கேட்டேன், எப்படி இது மேக்கப்புக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா மிகப்பெரிய எஃபர்ட்டு. ஸோ யூஸ்வலாக மேக்கப் அவ்வளோ ஹெவி மேக்கப் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கமல் சார் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராதிகா மேம்கிட்ட தான் பார்த்தேன், எனக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னல் கனெக்ட் இருந்தது. அது அவ்வளோ பெரிய லெஜண்ட், ஒரு சீசன்ட் ஆக்டர்னால தான் பண்ண முடியும். மேம் எனக்கு வந்து ஒரு லேடி கமல் சாராக தான் மேம் தெரிஞ்சுது. கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஷுவராக மேம்க்கு வரும். அண்ட் இன்னைக்கு என்டையர் டீமுக்கே வரும். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முக்கியமாக அண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். அண்ட் கலை சார், பெஸ்ட் விஷர் சார், அண்ட் சுதன் சார், மகாராஜாக்கு அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். அண்டு எல்லாருக்குமே ஃபைனலாக இந்த படம் வந்து ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து முடித்தோடனே எனக்கு என்னோட அம்மாவோட அம்மா, அவங்க பேர் இருளாயம்மான்னு நினைக்கிறேன், அவங்க நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் எனக்கு பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு. இந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த ரொம்ப என்டர்டெயின் பண்ணி எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து குடும்பமாக வந்து பார்த்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ. சார் ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நாங்கெல்லாம் ரசிச்சு கொண்டாடி அப்படி வந்து ஆசையா பார்க்குற ஹீரோ அவர் ரசிக்கிற ஹீரோவை டைரக்ட் பண்ண போறீங்க. தலைவருக்கு என்னைக்கு ஆக்ஷன் சொல்ல போறீங்க, எப்போ? சீக்கிரமே சொல்லிடுவேன். ஏப்ரல் மிட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சூன் வில் கமெண்ட்ஸ். ஆமாம், அதுக்கு மேலே அவ்வளோதான். நானும் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லுவார் இன்னும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு. சும்மா சொல்லுங்க எனக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். நீங்கள் நாள் வணக்கம். வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுகளுக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய குடும்பம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் என்னுடைய கேமராமேனை விட ரொம்ப மோசம் பேசுகிறதில்ல. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இங்கே இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் வந்து 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ ஒரு முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. வந்து நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால் நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னோட எல்லா
ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விசாயில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் 2க்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும் 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக